ஹலோ, மைக் ஆன் பண்ண இருக்குங்க. இதாக பண்ணிடுங்க. தேசி வேணாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, திருக்குர்ஆனில் இலக்கிய நயம் என்ற தொடர் உரையின் 18ஆம் நாளில் நாம் அமர்ந்திருக்கிறோம். திருக்குர்ஆனில் நேரடியான பொருளில் இல்லாமல் மாற்று பொருளில் பயன்படுத்தக்கூடிய வசனங்களை அது இலக்கிய நயத்திற்காக பயன்படுத்தப்பட்டது என்பதை நம்ம விளக்கி வருகிறோம். அந்த மாதிரியான ஒரு வசனம் என்னன்னு சொன்னால், இஸ்லாத்தில் தற்கொலை தடுக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு காரணத்துக்காக வேண்டியும் தற்கொலை செய்யவே கூடாது. ஆனால் ஒரு வசனம் தற்கொலை செய்ய சொல்கிற மாதிரி அமைந்திருக்கிறது. அப்போ திருக்குர்ஆனுடைய ஒரு கருத்து பரவலாக சொல்லப்படுற கருத்துக்கு மாற்றமாக, பல வசனங்களில் சொல்லப்படுறதுக்கு மாற்றமாக ஒரு வசனத்தில் அதுக்கு அனுமதி இருக்கிற மாதிரி வந்தால் அதுக்கு சரியான முறையில் அதுக்கு பொருள் கொடுக்கணும். அந்த தற்கொலை செய்யணுங்கிற பொருளை கொடுக்கக்கூடாது. உதாரணமாக அந்த வசனம் எதுன்னு சொன்னால், 2வது சூறாவில் 56வது வசனம். அந்த வசனம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இது கால மூசா லி கௌமிஹி, மூசா நபி அவர்கள் தனது சமுதாயத்திற்கு சொன்னதை நினைத்து பாருங்கள். யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, இன்னக்கும் லலம்தும் அன்புசக்கும் பித்திஹாதிக்கும் இஜ்ல, காளை சிற்பத்தை கடவுளாக்கியதன் மூலமாக உங்களுக்கு நீங்களே அநீதிழைத்து கொண்டீர்கள். மூசா நபி சொல்கிறாரு, அவங்க மக்கள் காளை சிற்பத்தை வணங்கிட்டாங்கல்ல, அங்கேருந்து வந்தவன் நான் கோவப்பட்டு என்ன செய்கிறாரு, அவங்கள்ட்ட பேசுகிறாரு. பேசும்போது நீங்கள் பெரிய அநியாயம் செஞ்சிட்டீங்க. ஃபுதூபு இலா பாரிக்கும், பாரின்னு அல்லாவுக்கு இன்னொரு பேர், அல்லாவிடத்தில் நீங்கள் தௌபா செய்யுங்கள், பாவ மன்னிப்பு தேடுங்கள். ஃபக்குத்தூளு அம்புசக்கும், நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள், உங்களே நீங்கள் சாகடித்து கொள்ளுங்கள்ங்கிறார். மூசா நபி நீங்கள் செஞ்ச வேலைக்கு நீங்கள் உங்களே அழித்து கொள்ளுங்கள் அப்படிங்கிறார். ஃபக்குத்தூளு அம்புசக்கும், உங்களையே நீங்கள் கொலை செய்யுங்கன்னா தற்கொலைன்னு நம்ம சொல்கிறோம்ல, தமிழில் தான் வார்த்தை. ஃபக்குத்தூளு அம்புசக்கும்னா தற்கொலை செய்து கொள்ளுங்கள். தாலிக்கும் ஹைருல்லக்கும் இந்த பாரிக்கும், இதுதான் உங்களுக்கு இறைவனிடத்தில் உங்களுக்கு சிறந்தது, சாவுறது தான் நல்லது அப்படின்னு சொல்லிடுறாரு. அப்போ இதை நினைத்து பாருங்கள் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை வைத்துக்கொண்டு பெரும்பாலான விரிவுரையில் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இதை நேரடி அர்த்தம் அப்படி கொடுக்குறாங்க. சாவத்தான் சொன்னார், தற்கொலை செய்யத்தான் சொன்னார் அப்படின்னு என்ன செய்கிறாங்கன்னா பெரும்பாலான தப்சீர்களில் சொல்கிறாங்க. மிகச்சில பேர் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறாங்க. ஆனால் இந்த வசனத்திலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க இதை தற்கொலை தான் செய்ய சொன்னார் என்பதற்கு ஆதாரமாக எதை காட்டுவாங்கன்னு கேட்டால், இது 2 54வது வசனம், 56வது வசனத்தில் ஒரு வாசகம் வரும். எப்படி வரும் என்றால், சும்மா பாசனாக்கும் இம்பாதி மோத்திக்கும், உங்களை செத்த பிறகு நம்ம திரும்பி உயிராக்கணும்னு வரும். அங்கே தற்கொலை செய்யுங்கள்னு வந்துருச்சு 54 வசனத்தில். 56 வசனம், 55 விட்டுட்டு 56க்கு வந்தோம்னு சொன்னால், சும்மா பாசனாக்கும், பிறகு உங்களை நாம் எழுப்பினோம், மிம்பாதி மௌத்திக்கும், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு நம்ம உசுராக எழுப்பினோன்னா செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அப்போ தற்கொலை செய்ய சொன்னவுடனே தற்கொலை செஞ்சிட்டாங்க என்பதை இதிலிருந்து விளங்குகிறது என்றும் தப்சீரில் எழுதி வச்சுருக்கிறாங்க.
ஆனால் தற்கொலை செய்யுங்கன்னு அவர் சொன்னார். அது வந்து நேரடி அர்த்தம் கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது, இல்லை நேரடி அர்த்தம் தான் கொடுக்கணும். ஏன்னு கேட்டால் அதுக்கு ஒரு வசனம் தள்ளி என்ன சொல்லப்படுதுன்னு கேட்டால், சும்மா பாசனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும், உங்களுடைய மௌத்துக்கு பிறகு நாங்கள் உங்களை திரும்ப உயிராக்கணும். மௌத்துக்கு பிறகு உயிராக்குதுன்னா என்ன அர்த்தம்? செத்துட்டாங்கன்னு அர்த்தம். அவங்க செத்துட்டாங்க, நாங்கள் திரும்ப தற்கொலை செய்ய சொன்னாங்க, தற்கொலை செஞ்சிட்டாங்க, அல்லாஹ் என்ன தன்னுடைய வல்லமையை கொண்டு அவங்கள திரும்பி உயிராக்கிட்டான் அப்படின்னு வர்றதை வைத்து கொண்டு மேலும் உறுதிப்படுத்துகிறாங்க. தற்கொலை செய்யுங்கன்னு தான் இதுக்கு அர்த்தம் அப்படின்னு வாதம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து இந்த கருத்தை சரியில்லை, அவங்க புரிந்தது சரியில்லை. ஏன் சரியில்லைன்னு கேட்டால், இந்த வசனம் வந்து மொத்தம் 3 வசனம், 54, 55, 56. 55 விட்டுடுறாங்க, 54 பார்க்குறாங்க. 54க்கு அடுத்து 55 சொல்லணும்ல. 55 என்ன சொல்லப்படுதுன்னு பார்த்தாங்கன்னா அவங்க சொல்கிற அர்த்தம் தப்புன்னு அவங்களுக்கு விளங்கி போயிடும். 54 தற்கொலை செய்யுங்கள், 56வது வசனத்தில் நீங்கள் செத்த பிறகு நாங்கள் உயிராக்கணும். அப்போ எப்படி ரெண்டையும் வச்சுப்போம்? ரெண்டையும் மட்டும் பார்த்தா என்ன தெரியும்? அப்போ தற்கொலை செஞ்சவுன்னு அவங்க செத்துட்டாங்கன்னு தெரியும். திரும்ப உயிராக்கணும் என்பதிலிருந்து செத்தவர்கள் எல்லாம் உயிராக்கியிருக்கிறான், தற்கொலை செய்ய சொல்லிவிட்டு எல்லாம் உயிராக்குறான்னு சொல்கிறாங்கல்ல. அது இது ரெண்டையும் இணைக்கிறாங்க. நடுவில் ஒரு 55 வந்து சம்மந்தம் இல்லாத வசனம் தான் விட்டுட்டு போயிடலாம். இந்த அர்த்தம் இல்லைன்னு சொல்லக்கூடிய கருத்து அதில் இருக்குது. ஆனால் அதை தனியாக இருட்டடிப்பு செஞ்சுட்டு 54 எடுக்கிறாங்க, 56 வசனத்தை எடுக்கிறாங்க. ரெண்டையும் மெர்ஜி பண்ணி என்ன செய்கிறாங்க, அங்கே தற்கொலை செய்யுங்கள் என்று கட்டளை, இந்த வசனத்தில் வந்து செத்த பிறகு உயிராக்கினோம் என்ற ஒரு தகவல், ரெண்டையும் வச்சு பார்க்கும் பொழுது அவங்க தற்கொலை தான் செஞ்சாங்க. மூசா நபி வந்து தற்கொலை தான் செய்ய சொன்னார், அவங்க தற்கொலை தான் செஞ்சாங்க, பிறகு அல்லாஹ் உயிராக்கினான் என்று வச்சு ரெண்டையும் இணைச்சி சொல்லும்போது கரெக்ட் மாதிரி தெரியுதுல்ல. ஆனால் 2:55 வசனத்தை பார்த்தாங்கன்னா அந்த அர்த்தம் இல்லைன்னு யாருமே விளங்கிடுவாங்க. இதை வந்து மூசா நபி சொல்லிட்டார்ல, தற்கொலை செய்யுங்கள்னு சொன்னது நம்ம என்ன சொல்கிறோம்னு கேட்டால், கோபத்தில் சொல்கிற வார்த்தை. அவர் கடுமையான கோபத்தில் இருந்தார். எந்தளவு கோபமாக இருந்தார் என்பதை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். கையில் உள்ள தௌராத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சார், அவருடைய சகோதருடைய தலைமுடி தாடியெல்லாம் பிடிச்சி இழுத்தார் அப்படின்னு சொல்லி அடிக்கவெல்லாம் போனார். அவன் இவங்க செஞ்ச காரியத்தை பார்த்து கடும் கோபத்தில் இருந்தார். கோபத்தில் இருக்கும்போது போய் செத்து தொலைடான்னு சொல்கிறோம்ல, அந்த மாதிரி உள்ளது. செத்து தொலைங்கன்னு சொன்னால் சாவுங்கன்னு அர்த்தம் கிடையாது. நீ செஞ்ச வேலை வந்து எனக்கு கடுமையான கோபத்தில் இருக்கிறேன், கோபத்தை காட்டுவதற்கு இந்த சாவுங்கிற சொல்ல எல்லோரும் பயன்படுத்துவோம். எல்லா பாஷையும் என்ன செய்கிறோம், தொலைஞ்சு போடாங்கிற, தொலைஞ்சு போகிறதுக்கு அது அர்த்தம் தானே. தொலைஞ்சு போன்னு திட்டுறமே சாவு இருந்தால் அர்த்தம். கழிச்சலில் போன்னு திட்டுவாங்க அந்த பெண்கள்லாம். கழிச்சல்னா அந்த பேதியில் போவாயாக, கழிச்சலில் போவாய், கொள்ளையில் போவாயான்னு திட்டுவாங்க. அதெல்லாம் சாவுறது தான் அர்த்தம். கொள்ளை நோய் வரும்ல, கொள்ளை நோயில் நீனு போயிரு, நீனு செத்துருன்ற அர்த்தம். சாவுறதுக்காக சொல்கிறாங்க. பெத்த பிள்ளையை ஒரு தாய் சொல்லுவான், பெத்த பிள்ளை கோபத்தை காட்டுறான், அவளுக்கு சரியான கோபம் இருக்குங்கிறத தொலைஞ்சு போ, கொள்ளையில் போ, கழிச்சலில் போங்கிறதுனா எங்கள் மாவட்டத்தில் உள்ள திட்டுற சொல்லு. பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுறது, இதுக்கு அர்த்தம் சாவுன்னு தான் அர்த்தம். இதுக்கு அர்த்தமே என்னது, சாவுன்னு அர்த்தம். தாலி இருப்பாங்கிறாங்களா, அதுக்கு சாவுறதுன்னு அர்த்தம். தாலி இருப்பான்னு சொன்னால் அவள் கணவன் செத்ததுன்னு தாலி இருப்பான், தாலி இருப்பான்னா அவன் புருஷன் சாவட்டுன்னு அர்த்தம். அவள் சாவட்டுங்கிற அந்த வார்த்தையை சொல்கிறாங்களே, அந்த அர்த்தத்தில் சொல்வதும் உண்டு, வேறு அர்த்தத்தில் சொல்கிறதும் இருக்கத்தானே செய்யுது. கோபத்தை காட்டுவதற்காக வேண்டி இந்த சொல்லை பயன்படுத்துகிற வழக்கம் தமிழில் இருக்கிற மாதிரி தான் அரபிலும் இருந்தது. அப்போ மூசா நபி கடுமையான கோபத்தில் இருந்தார் என்கிற விஷயம் வந்து நம்ம அது ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். அந்த புகாரி, அது குரானில் வரக்கூடிய ஒரு வசனத்தில் அவர் கடுமையாக அந்த அதிருப்திலாம் காட்டினார் அப்படின்னு இருக்குது. அந்த மாதிரி அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதல்ல நம்ம கருத்து என்னன்னு கேட்டால், அவரை தற்கொலை செய்ய சொல்லலை, செத்து தொலைங்கிறத ஒரு கோபத்தில் சொன்னார். நீங்கள் செஞ்ச வேலை அல்லாஹ் அவ்வளோ பெரிய அருள் செஞ்சுருக்கிறான், உங்களை சிறந்த சமுதாயம் ஆக்கியிருக்கிறான், நான் தூதர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், 1க்கு 2 தூதர் இருக்கிறோம், இப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் செஞ்சிட்டீங்களான்னு கோபம் வரும்ல. அந்த கோபத்துடைய வேகத்தில் தான் அவர் என்ன செஞ்சார், ஃபக்துலு அம்புசக்கும், உங்களே நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் அர்த்தங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், இந்த 54 பார்த்தோம்ல, 54 வந்து தற்கொலை செய்யுங்கள் அப்படிங்கிறது மட்டும் வருது. 54 எத்தனையில் உள்ளது, 2வது சூறாவில் பக்கராவில் 54 வசனத்தில் நீங்கள் தற்கொலை செய்து கொள்ளுங்கள். 55 உள்ள என்ன வருதுன்னு கேட்டால், இது அது முடிஞ்சிருச்சு. அடுத்த அல்ல என்ன செய்கிறான்னு கேட்டால், மூசா நபிட்ட அவங்க கேட்குறாங்க, யா மூசா லன் நூமினலக்க ஹத்தா நரல்லாக ஜஹரா, அல்லாஹுவை நேருக்கு நேராக பார்க்காத வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோங்கிறாங்க. திடீர்னு இந்த காலமாட்டையும் வாங்கிட்டாங்களா, அதிலே பக்தி வந்துருச்சு. இப்போ நாங்கள் அல்லாவை நம்புறதா இருந்தால் நேராக கொண்டாந்து அல்லாவை காட்டுங்கிறாங்க, நம்பிட்டு காட்ட சொல்கிறாங்க. அப்போ காலு சொன்னாங்க, லன் நூமின் இலக்க, இது கொளுத்தும் யா மூசா, மூசாவே லன் நூமின் இலக்க, உன்னை நாங்கள் நம்ப மாட்டோம், ஹத்தா நரல்லாக ஜஹரத்தன், நாங்கள் நேருக்கு நேராக அல்லாவை பார்க்குற வரைக்கும் நாங்கள் நம்ப மாட்டோம், அல்லாவை வந்து காட்டினா தான் உன்னை தூதர்னு நம்புவோங்கிறாங்க.
அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னா பாகதத்துக்கும் சாயக்கத்து, அப்போ தான் இடியோசை உங்களுடைய தாக்கியது, வந்தும் தந்துரும், நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் பொழுதே இடியோசை தாக்கி, அப்போ தான் எல்லாம் சாவடிக்கிறான். பிறகு உயிராக்கணும்னு 55 வருது. அங்கே அவர் சொன்னவனை செத்தாங்கங்கிற வரல, அவர் சொன்னார் தற்கொலை செய்யுங்கள்னு சொன்னார்னு வாசகம் வருது. உங்களை நீங்கள் மாய்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னார், சொல்லத்தான் செஞ்சார். அவங்க செஞ்சாங்களான்னு கேட்டால் அவர் செய்வதற்கு சொல்லலை. அந்த செயலுடைய மீது வெறுப்பின் காரணமாக, அவங்களுடைய நடவடிக்கையில் ஏற்பட்ட வெறுப்பின் காரணமாக இந்த வார்த்தையை அவர் சொல்லிட்டார். அதுக்கு செத்துட்டாரான்னு சொன்னால் அந்த 55 காட்டுறாங்கல்ல, 55க்கு முன்னாடி 56க்கு முன்னாடி 55 வசனத்தில் என்ன வருதுன்னு கேட்டால் அவங்க செத்தது நெசம். எதுக்கு அல்லாஹ் சாவடிச்சான்னு கேட்டால் அல்லாஹ் பார்க்கணும்டாங்க. அல்லாஹ் பார்க்கணும்னு சொல்றியாண்டவுன்னு ஒரு இடியோசி பயங்கரமாக மூசா நபி அல்லாஹ் அந்த கேள்வி கேட்கும் தானே செஞ்சான். மூசா நபி என்ன செஞ்சாங்கன்னா, ரப்பி யாருன்னு அந்தூர் இலைக்க, இறைவா எனக்கு கொஞ்சம் காட்டு, உன்னை நான் பார்க்கணும்னு சொல்கிறாங்க. அல்லாஹ் சொல்லுவான், லன் தரானி, உன்னால் பார்க்கவே இயலாது, வேணுமென்றால் உலாக்கின் முந்துரையில் ஜபலி, ஒரு மலையை காட்டுறான், அந்த மலையை பாரு, அந்த மலைக்கு என்னுடைய ஒளியை நான் வீசுகிறேன், அதுக்கு பிறகு அந்த மலை அதே இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் நீனும் பார்க்குவ, உன்னை தாங்க இயலாது பாங்கிறாங்க. அல்லாஹ் சொல்கிறான், என்னுடைய ஒளியை உன்னை நீ பார்க்க நினைச்சேன்னா தாங்க முடியாது, ஒரு மலையே தாங்காது, வேணும்னா நான் என்னுடைய ஒளியை அந்த மலையின் மீது பாய்ச்சுகிறேன், அந்த மலை ஃபைனிஸ்தக்கர்ற மக்கானஹு சௌஃப தரானி, அந்த மலை அதே இடத்துல இருந்துருமா இருந்தால் நீ என்னையை பார்க்கலாம் அப்படின்னு சொன்னவுடனே, பலம்மா தஜல்லா ரப்புஹூலில் ஜபலி, இறைவன் அந்த மலைக்கு தன்னுடைய காட்சியை காட்டிய பொழுது ஜாலஹு தக்கா, அதை தூள் தூளாக ஆக்கினான். அந்த ஒளி அல்லாஹ்வுடைய ஜோதி பட்ட உடனே மலை தூள் தூளாக நொறுங்கி போய்விட்டது. ஹர்ர மூசா சைகா, மூசா மூச்சித்து விழுந்துட்டார், அதை கண்டவுடனே பயங்கி விழுந்துட்டார். அந்த மாதிரி இறைவனை பார்க்கணும்னு சொல்லும் போதெல்லாம் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால் ஒரு அதிரடியான ஒரு நடவடிக்கை எடுக்கிறான். அந்த மாதிரி இவர்களுக்கு என்ன செய்கிறேன்னா, இவர்களுக்கு ஒரு இடியோசை தாக்கியது, இவங்களை இடியோசை தாக்கினால் ஆள் கம்ப்ளீட்டாக செத்துருவாங்க. அந்த மாதிரி அவர்களுக்கு இடியோசை தாக்கின உடனே என்ன செய்கிறான், அப்புறமேல ஒரு இறக்கப்பட்டு சும்மா பாசனாக்கும் மிம்பாதி மௌத்திக்கும், உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உங்களை மரணத்துக்கு பிறகு உயிராக்கின விஷயம் கரெக்டு தான். அது எதுக்கு மரணித்தான், அவன் தன்னையே தற்கொலை செஞ்சு செத்ததுக்காக வேண்டியா, அடுத்த வசனத்தில் அவங்க அல்லாவை பார்க்கணுன்னு கேட்டான்ல, அதுக்கு தான் அல்ல மரணிக்க செஞ்சுருக்கிறான். அவங்களா செஞ்ச தற்கொலை, அல்லாவை மரணிக்க செய்கிற விஷயம் மார்க்கத்தில் ஏற்றுக்கொள்ளத்தக்கது. நீனே தற்கொலை செய்யுங்கிறது ஏற்கத்தக்கது இல்லை. தற்கொலைக்கு பெரிய தண்டனை, இதெல்லாம் கடுமையான குற்றமாக இருக்கிறது. அதை போய் மூசா நபி சொல்ல மாட்டாங்க. அப்படிங்கிறதுனால இந்த 56 மட்டும் காட்டுறவங்க 55 மறைக்கிறாங்க. 55 சேர்த்து செஞ்சாங்கன்னு சொன்னால் அவங்க மரணித்தது அதில் விளங்குறது. எதுக்கு மரணித்தார்கள், அல்லாஹ் பார்க்கணுன்னு கேட்டதற்காக அல்லாவால் மரணிக்க செய்யப்பட்டார்கள். நீங்கள் தற்கொலை செய்யுங்கள்னு சொன்னோன்னே தன்னைத்தானே அழிச்சுக்கிட்டு அவங்க என்ன செய்யலை, சாகலை. அப்படிங்கிறதுனால இந்த வசனத்தில் இருந்து அதை நிரூபிக்க பார்க்குறாங்கல்ல, தப்சீர்களில் எழுதுனாங்க. அப்படியே இந்த வசனத்தை போட்டு இந்த மௌத்துக்கு பிறகுங்களை உயிர்ப்பிக்க செய்தோம் என்பதிலிருந்து அவர் தற்கொலை தான் செய்ய சொன்னார் என்று விளங்குகிறதுன்னு போட்டிருக்கிறாங்க. அது விளங்குகிறதுன்னா இந்த 55 இல்லாட்டி விளங்கும், 55 இருந்தால் விளங்காது. 55 வசனம் நடுவில் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க வேற ஒரு விஷயத்துக்கு செத்துருக்குறாங்க. அது செத்தது வேறு விஷயத்தை, அது செத்ததை சொல்லவே இல்லை. அந்த வசனம் மூசா நபி சொன்னதில்லை, சாவுங்கண்ட கட்டளை தான் இருக்குது. நீங்கள் சாவுங்கண்டவங்க செத்தாங்களான்னா அந்த நேரடி அர்த்தத்தில் சொன்னால் தானே செத்துருப்பாங்க. கோவத்தில் சொன்னால் சாவுடான்னு சொன்னால் செத்துருவானே எவனாச்சு. அவர் கோபத்தை காட்டுறான்னு எடுத்துக்கிறவாங்களே தவிர அது அமுல்படுத்த மாட்டாங்க யாருமே. அதனால் அவருக்கு தற்கொலை செய்ய சொன்னார் என்பது தான் 54 வசனத்தில் இருக்குது. தற்கொலை செஞ்சார்கள்ங்கிறது கிடையவே கிடையாது. இதில் அவங்க மரணித்தார்கள் என்றே வருது. அதை விடி மோசை அவங்கள தாக்கியதுன்னு வருகிறது. எதுக்காக இடியோசை தாக்கியது, அல்லாவை நேருக்கு நேரம் பார்க்கணும்னு கேட்டதுக்காக வேண்டி. அல்லாவை நேருக்கு நேரம் நாங்கள் பார்த்தா தான் உன்னை நம்புவோன்னு சொன்னதுக்காக வேண்டி தண்டனையாக அல்லாஹ் இடியோசையின் மூலமாக அவங்கள தண்டிக்கிறான். அப்புறம் உங்களுடைய மௌத்துக்கு பிறகு உயிராக்கணும்னு சொன்னால் இவங்க சொல்கிற அர்த்தம் இல்லைன்னு விளங்குகிறது. அது போக நம்ம கவனிக்கணும், ஏன் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறோம்னு கேட்டால், பொதுவாக குர்ஆனில் நமக்கு ஒரு கட்டளை இருக்கிறது. 4வது சூறாவில் 29வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒலா தக்குத்துல் அம்புசக்கும், உங்களை நீங்களே தற்கொலை செஞ்சு கொள்ளாதீங்க. தற்கொலை செய்ய நேரடி தடை இருக்குது குர்ஆன்லேயே. தற்கொலை செய்யாதீங்கன்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், 4:29 உங்களை நீங்களே தற்கொலை செய்து கொள்ளாதீர்கள், அழித்து கொள்ளாதீர்கள், கொலை செய்யாதீங்க, தற்கொலை செய்யாதீங்கன்னு கட்டளை இருக்குது. அந்த அதுக்கு மாற்றமாக என்ன அல்லாஹ் எதை வேணான்னு சொல்கிறானோ அதை செய்ய சொல்ல மாட்டான். எதுக்கு கடுமையான குற்றம் என்று சொல்லப்படுகிறதோ அந்த விஷயத்தையே மூசா நபி இப்படி சொல்லுவார். அப்போ அந்த வார்த்தையை மட்டும் வச்சுக்கிட்டு நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது, இலக்கிய அர்த்தம் தான் கொடுக்கணும். நேரடி அர்த்தம் நீங்கள் சாவுங்கிறது தான் நேரடி அர்த்தம், அதுதாங்க தவிர அந்த நேரடி அர்த்தம் கொடுக்கும் பொழுது இஸ்லாமிய பல ஹதீஸுகள், பல அடிப்படையான கொள்கைகள்லாம் தகர்க்கப்படுகிறது. அந்த விஷயம் வரக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம என்ன செய்கிறோம்ன்றா, அதுக்கு அர்த்தம் சாவுங்கள் என்பதாக இருந்தாலும் அதனுடைய நேரடி அர்த்தம் அதுவாக இருந்தாலும் அது அர்த்தம் இல்லை.
அவருடைய கோபத்தை நீங்கள் சாவுற அளவுக்கு ஒரு வேலையை செஞ்சுவிட்டீங்களான்னு காட்டுறதுக்காக வேண்டி அவர் சொன்னார் என்று தான் அதை புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனால் இந்த தற்கொலை சம்பந்தமாக பல சந்தர்ப்பங்களில் ரசூல்லா வந்து கடுமையான ஒரு எச்சரிக்கையெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. உதாரணமாக புகாரியில் 5778வது ஹதீஸில் இருக்கிறது, ஒருத்தன் வந்து மலை உச்சியிலிருந்து உருண்டு தற்கொலை செஞ்சுட்டான்னு வைங்க, மண் தரத்தா மின் ஜபலின் ஃபகத்ர நப்சஹு, மலையிலிருந்து உருண்டு ஒருவன் தன்னைத்தானே தற்கொலை செய்து கொண்டாரே ஆனால் பொஹோஃபி நாரி ஜஹன்னம், அவன் நரக நெருப்பிலே தான் கிடப்பான். எப்படி கிடப்பான்னா எத்தரத்தா பிஹா ஹாலிதன் முஹல்லதன் பிஹா அபதா, அந்த மலையில் வந்து அதில் உருண்டு கொண்டே இருப்பான் நரகத்தில். எப்படி உருண்டு கொண்டிருப்பான்னா ஹாலிதன் நிரந்தரமாக, முஹல்லதன் நிரந்தரமாக ஆக்கப்பட்டவனாக, அபதன் எப்போதும் 3 வார்த்தையை போடுறான். பர்மனண்ட் நரகம்ங்கிற ஒரு வார்த்தை சொன்னால் போதும். அல்ல என்ன செய்கிறான், ஹாலிதன் முஹல்லதன் பிஹா அபதா, 3க்குமே நிரந்தரம்னு அர்த்தம். ஹாலிதுக்கு அதான் கருத்து தான், இல்லை முஹல்லதுக்கு அதான் கருத்து, அபதுக்கு அதான் கருத்து. அப்போ என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள்ங்கிறது அவ்வளோ பெரிய குற்றம். அது அப்படியான ஒரு விஷயத்தை வந்து ஒரு நபி வந்து அப்படி கட்டளையிடுவார். நரகத்தில் கொண்டே தற்கொலை செய்து கொள்வோன்னா எல்லாம் எப்படி பார்க்குறான்னு கேட்டால் நிரந்தரமாக ஆக்கிறான்னு வரான். அதே மாதிரி ஒமன் ஹஸ்ஸா சும்மன், யார் ஒருத்தன் விஷத்தை அறிந்து சாவுகிறானோ இப்போ கத்தில் நப்சஹு, விஷத்தை அறிந்து தற்கொலை செய்து கொண்டானே ஆனால் சும்முஹு ஃபி எதிஹி, விஷத்தை கையில் வைத்து கொண்டவனாகவே நரகத்தில் என்ன செய்வான், வேதனை செய்யப்படுவான். அது காட்டுறதுக்காக வேண்டி அவனை பார்த்தவொன்னே விஷம் குடிச்சு செத்தவன் எல்லாருக்கும் தெரியணுமா, அந்த மாதிரி விஷத்தை கையில் இருக்கிற மாதிரி வைத்துக்கொண்டு அவன் நரகத்தில் எல்லாம் போடுவான். அதுவும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதா, அதெல்லாம் என்றென்றும் நிரந்தரமாகவே இருப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அதே மாதிரி ஒரு இரும்பு ஆயுதத்தை கொண்டு ஒருவன் தன்னையை தற்கொலை செய்து கொண்டானே ஆனால் அவனுடைய இரும்பு ஆயுதம் அவனுடைய கையில் இருந்து கொண்டு இருக்கும் நிலையில் அவன் என்ன செய்வான், நரகத்தில் கடந்து இருப்பான். அதுலேயும் ஹாலிதன் முஹல்லதன் ஃபிஹா அபதான்னு சொல்கிறாங்க. அப்போ தற்கொலை செய்கிறது வந்து எந்த வகையில் நீ தற்கொலை செஞ்சாலும் அது அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நிரந்தர நரகத்தில் போகிறான். அந்த ஷிர்க்கு குஃப்ருக்கு தான் பொதுவாக நிரந்தர நரகம். அது மாதிரி ஒரு மனிதன் செய்கிற செயலுக்கு நிரந்தர நரகம் எங்கே தற்கொலைக்கு தான் வருது, கொலைக்கு வருது. அடுத்த ஆளை கொலை செஞ்சாலும் நிரந்தர நரகம் தான், உன்னைய கொலை செஞ்சாலும் நிரந்தர நரகம். அப்போ கொலை செய்வதும் தற்கொலை செய்வதும் இஸ்லாத்தில் வந்து சம அளவிலான குற்றம் தான், நிரந்தர நரகத்துக்குரிய குற்றமாக ஆக்கப்படுகிறது. அப்போ இதுக்கு மாற்றம் இல்லாமல் தான் அதை வழங்கினேன். மூசா நபி வந்து தற்கொலை செய்யணும் இப்படி சொல்லுவார், வாசனை தான் இருக்குது. அவர் சொன்னார்னா அந்த அர்த்தத்தில் இப்படி சொல்லியிருப்பார். அந்த வார்த்தையை சொன்னார் என்பது நிஜம், அந்த அர்த்தத்தில் சொன்னார் என்பது சரியில்லை. தற்கொலை செய்யுங்கடா, செத்து தொலைங்கடான்னு சொன்னார். செத்து தொலைங்கடாங்கிறத நம்ம எப்படி வழங்கிக்கிறோம்னு கேட்டால் சாவுங்கன்னு அர்த்தத்தில் வழங்க மாட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நீ நடந்துட்ட, நீ உன் செயல் வந்து சாவுறதுக்கு நிகரான செயலாக இருக்குதுங்கிறதுக்காக வேண்டி அவர் சொன்னார். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு போர்க்களத்தில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் ஒரு மனிதர் இது வந்து ஹைபர் யுத்தம், ஹைபர் போர் நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு மனிதர் வந்து நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லி கொண்டு அந்த போர்க்களத்துக்கு வர்றாரு. வந்தவுடனே ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னா போரே ஆரம்பிக்கவே இல்லை. போர் ஆரம்பிக்க முந்தி அவர் ரசூல்லா வந்து சந்திக்கிறாரு. அப்போ ரசூல்லா சொல்கிறாங்க, ஹாதா மின் அஹ்லின் நார், இருந்தாலும் நரகவாசி, முஸ்லீம் சொல்லிட்டு வந்திருக்கிறாரு. ஆனால் இவர் நரகவாசின்லாம் ரசூல்லாவுக்கு சொல்ல முடியாது. வகி இருந்தால் சொல்லுவாங்க, எல்லாருக்கும்லாம் சொல்ல முடியாது. எத்தனை பேருக்கு நல்லவன் நினச்சிருக்கிறாங்க, அது ஏமாந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேர் கெட்டவன் நினச்சிக்கிறாங்க, நல்லவராக இருந்திருக்கிறாங்க. அப்போ ரசூல்லா வந்து நரகவாசின்னு இப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. இது சொன்னாங்கன்னு சொன்னால் இதுக்கு மட்டும் வகி வந்துச்சுன்னு வழங்கிக்கிறணும். ஏன்னு கேட்டால் சில கெட்டவங்களெல்லாம் நம்பி ஏமாந்துலாம் போயிட்டாங்களே, வந்து ரசூல்லாவை நம்பி எங்களுக்கு மார்க்கத்தை கற்றுக் கொடுக்க ஆட்கள் அனுப்புங்கண்டாங்க. ஒரு 70 பேரை ரசூல்லா அனுப்பி விட்டாங்க, அவ்வளோ கொண்டு விட்டாங்க. கெட்ட வேலுன்னு தெரியல. அப்படி நம்பி ஏமாந்தெல்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. ஒருத்தர் வெளியூர்லேருந்து வந்தாங்க, அவங்கள மஸ்ஜித் நபவியில் தங்க வச்சு ஜக்காத் ஒட்டகத்தில் பால் கறந்து குடிங்கன்னு சொல்லி வச்சுருக்கும்போது என்ன செஞ்சாங்கன்னா அந்த ஒட்டகத்தினுடைய மேய்ப்பற்பாரில் மேய்க்கக்கூடியவர் அவரை கொண்டு விட்டு ஒட்டகத்தெல்லாம் ஓட்டிகிட்டு போயிட்டாங்க. நம்பினாங்கல்ல, ஒரு கெட்டவனை தான் நல்லவன் நினச்சாங்க. அவர் பல சந்தர்ப்பங்களில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லவர்களை கெட்டவர் நினைத்திருக்கிறார்கள், கெட்டவர்களை நல்லவர் நினைத்திருக்கிறார்கள். மனிதர்கள் அப்படித்தான், நீங்களும் அப்படித்தான், நானும் அப்படித்தான். கெட்டவன் நல்லவங்கிறது அல்ல அறிவித்து தருவான் என்று ஒரு சிறப்பு அவங்களுக்கு இருக்கிறது. அறிவித்து தராதவர்கள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கிற முடிவை தான் அவங்களும் எடுப்பாங்க, அவங்க எடுக்கிற முடிவை தான் நம்மளும் எடுப்போம். அது மாதிரி எத்தனை வழக்குகள் என்கிட்ட கொண்டு வருவீங்க, நான் கெட்டவனுக்கு சார்பாக தீர்ப்பளிச்சிருவேன். ஏன்னு கேட்டால் அவனுடைய வாதத்திறமையை வச்சு தீர்ப்பளிச்சிருவேன். ஆனால் அல்லாட்ட மாட்டிக்கணும்ட்டாங்கல்ல. அப்போ வாதத்தை வச்சு தீர்ப்பளிப்பேன்டால் என்ன அர்த்தம், எனக்கு இவன் தான் நல்லவன் இவன் தான் கெட்டவன் கணிக்க இயலாது. 2 பேரும் சரி வாதத்தை பார்ப்பேன், இவன் சொல்கிறதுல உண்மை மாதிரி எனக்கு தெரியும், சரின்றான், அவன் பொய்யா இருப்பான். அது அங்கே தான் மறுவையெல்லாம் தெரியுங்கிறாங்க. இப்போ நிறைய சம்பவங்கள் இருக்குது. அதனால் இங்கே ரசூல்லா சொன்னவனை என்ன விளங்கிடக்கூடாது, பார்த்தீங்களா ஒரு ஆளை பார்த்தவனை சொர்க்கவாதியா என்று கண்டுபிடித்து விடுவார்கள், நரகவாசி கண்டுபிடித்து விடுவார்னு சொல்லக்கூடாது. இப்போ கண்டுபிடிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கணும். இந்த கண்டுபிடிச்சாங்கன்னு இந்த ஒரு வசனத்தை ஒரு ஹதீஸை வச்சு சொன்னீங்கன்னு சொன்னால் இன்னும் பல சம்பவங்களில் வந்து கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறாங்க. அதை வச்சுக்கிறங்க. இது நரகவாசின்னு அவங்க சொல்லுவாங்கன்னா சொல்லலாம். அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து அப்படி ஒரு இல்மு இருந்தால் தான் சொல்லுவாங்க. ஒரு ஆள் நரகவாசின்னு சொல்வதாக இருந்தால் இஷ்டத்துக்கு ஊகிச்சுக்கிட்டு கற்பனைகள்லாம் சொல்ல மாட்டாங்க.
அல்லாஹ் வந்து அவரை காட்டணும்னு நினைஞ்சிருக்காங்கன்னா இவர் நரகவாசிங்கிற ஒரு வகையில் உள்ளத்தில் போட்டிருக்கிறான். அப்போ இவர் நரகவாசின்ட்டாங்க. ஒரு செயலையும் பார்க்கல. அப்போ தான் போருக்கு நானும் வர்றேன்னு வர்றாரு, போர்க்களத்தில் நானும் கலந்து கொள்கிறேன்னு வர்றாரு. அவர் முன்ன பின்ன அவருக்கு அறிமுகம் கூட இல்லை. இனிமேல் தான் அந்த போரில் பங்கெடுக்க போகிறார். ஆனால் அவரை பார்த்தோன்னே ரசூலுல்லாஹ் நினைச்சிட்டாங்க இவர் நரகவாசின்ட்டாங்க. அப்போ போர் டிக்ளேர் பண்ணியாச்சு, போருக்கு வந்துட்டார். போர் ஆரம்பமாகிடுச்சு. ஆரம்பமானவொன்னே பார்க்குறாங்க, அந்த சஹாபி அறிவிக்கிறவர் சொல்கிறாரு, இந்த ஆள் கடுமையாக போராடுறார். போர்க்களத்தில் வந்து போருக்கு நானும் வர்றேன்னு வந்தவர் போர்னா அப்படி இல்லை, பயங்கரமாக சாதிக்கிறார். இவர் இந்த கூட்டத்தில் பூந்தன்னு செய்கிறாரு, வெட்டுறாரு, தாக்குறாரு. கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் நல்ல ஊடுருவி போய் தாக்குவாங்கல்ல, அந்த மாதிரிலாம் வீர தீரமாக என்ன செய்கிறாரு, போரிடுறாரு. போர்னவுன்னு அவருக்கு எக்கச்சக்கமான காயங்கள் ஏற்பட்டுருச்சு. காயம்லாம் ஏற்படுற அளவுக்கு அவ்வளோ காயத்தை வாங்கி கொண்டு வீர தழும்புகளை வாங்கி கொண்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் வந்து போரிடுறார். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அந்த ஒரு சஹாபி வர்றார், அல்லாஹ்வுடைய தூதரை, அந்த ஆளை பற்றி நீங்கள் நரகவாசின்னு சொன்னீங்க, பார்த்தா அந்த ஆள் செய்கிற வேலையை பார்த்தா நரகவாசி மாதிரி இல்லையே, பூந்து விளையாடுறாரு, பயங்கரமாக தியாகம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு, பயங்கரமான காயங்கள் அதெல்லாம் ஏற்பட்டு கூட கொஞ்சம் கூட பயம் இல்லாமல் தைரியமாக போராடிக்கிட்டு இருக்கிறாரு, எப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூல் அப்பவும் சொல்கிறாங்க நரகவாசி தாங்கிறாங்க. விளக்கம்லாம் சொல்லலை, அவர் நரகவாசி தான் அப்படிங்கிறாங்க. இவ்வளோ காரியம் செய்கிறாரு, எதிரிகள் படையில் பூந்து தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. அதை கேட்டுவிட்டு ரசூலுல்லாஹ் சொன்ன பதில் என்னென்னு கேட்டால் அவர் நரகவாசி தான் அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறம் முஸ்லீம்கள்லாம் பல சந்தேகமாயிடுறாங்க, என்ன இப்படிப்பட்ட ஒரு தியாகியாக இருக்கார், இவரை போய் நரகவாசிங்கிறாங்களோ, பார்த்தா நல்லா தெரியுது இவர் வந்து சொர்க்கத்துக்கு தான் போவாருங்கிற அளவுக்கு அவருடைய செயல்பாடு இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு ஆளை போய் நரகவாசின்னு சொல்கிறாங்களேன்னு சஹாபாக்கெல்லாம் ஒரு சந்தேகம் வந்துருச்சு. பிறகு என்னாச்சுன்னு சொன்னால் அவர் சரியான காயம் ஏற்பட்ட உடனே வலி வேதனை தாங்க முடியலன்னு அந்த ஈட்டியை மண்ணில் ஊண்டி வச்சு அது மேலே அப்படி குப்புற விழுந்து தற்கொலை செஞ்சுக்கிட்டார். இல்லைங்களா, இவர் இந்த மாதிரி தான் சாவாருங்கிற வகையில் சொல்லப்பட்டிருக்கு. ஏன் நரகவாசின்னாங்கன்னு கேட்டால் என்ன தியாகம் செஞ்சாலும் அந்த தற்கொலை பண்ணிடுவார் இவர், தற்கொலைக்கு நரகவாசி தானே. அப்போ அந்த மாதிரி நெஞ்சாருன்னு கேட்டால் அவர் வந்து செஞ்சிட்டார். அப்போ ஒரு சஹாபாக்கெல்லாம் சொல்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை சத்தக்கல்லா ஹதீஸக்க, அல்லாஹ் உங்களுடைய செய்தியை அவன் மெய்யாக்கிட்டான், நீங்கள் நரகவாசின்றீங்க, கரெக்டாக நடந்து போச்சு, அந்த ஆள் தற்கொலை செஞ்சிட்டார்னு ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க, பிலாலை கூப்பிட்டு சொல்கிறாங்க, மக்களுக்கு அறிவிப்பு, போரெலாம் முடிஞ்சு போச்சு, மக்களுக்கு அறிவிக்கிறாங்க. அதாவது இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன பிர்ரஜுலில் ஃபாஜிரி, இந்த மார்க்கத்தை வந்து தீய மனிதனை கொண்டும் அல்லாஹ் வலுப்படுத்துவான். அவரை கொண்டு இந்த போரில் வந்து வெற்றிக்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தார், நிறைய பேரை வீழ்த்தினார், அவ்வளோ காயங்களை வாங்கினார், அவர் வெற்றிக்கு ஒரு காரணமாக அவர் இருந்திருக்கிறார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்கன்னா, அவர் வெற்றி காரணமாக இருந்தாலும் கெட்ட மனுஷனை கொண்டும் இந்த தீன் அல்லாஹ் வசத்துவான். கெட்டவர்களை கொண்டு இந்த ஈரான் கூட மேய்ச்சி பார்க்கலாம், ஷியாவாக இருக்கான், அவனை கொண்டு தானே உசத்தனா சில நேரங்களில். அல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, இன்னல்லாஹ லா யுஅய்யிது ஹாதா தீன, இந்த மார்க்கத்தை அல்லாஹ் வலுப்படுத்துவான் பிர்ரஜுலில் ஃபாஜிரி, தீய மனிதனை கொண்டும் வலுப்படுத்துவான். நல்ல பெரிய அவுலியாவை கொண்டு தான் வலுப்படுத்தணும் அவசியம் கிடையாது, சாலிகான மனிதர்களை கொண்டு தான் வலுப்படுத்தணும் கிடையாது. சில நேரங்களில் அது மார்க்கத்துக்கு வலு யார் மூலமாக கிடைக்கும்னா கெட்டவன் எல்லோரும் நினைக்குவாங்கல்ல, அப்படி ஆளுக்கு மூலமாக கிடைச்சிரும்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னென்னு கேட்டால், இவர் ஏன் நரகவாசியான இவ்வளோ பெரிய தியாகம் செஞ்சார்ல, இவர் நரகவாசிக்குன்னு செஞ்ச செயல் என்ன, தற்கொலை தான். அவ்வளோ தியாகம் பண்ணிவிட்டு அந்த வேதனை தாங்கலைன்றவுடனே சகித்துக்கிட்டு இருக்கணும், அதுக்காக அவர் சாவக்கூடாது. தற்கொலை செஞ்சிருமோ என்ன ஆகுதுன்னு கேட்டால் அந்த தியாகத்துக்குலாம் ஒன்றுமெல்லாம் போயிடுது. அப்படிப்பட்ட ஒரு செயலை வந்து மூசா நபி செய்ய சொல்லுவாங்களா? தற்கொலைன்னா இவ்வளோ பெரிய ஒரு பாரதூரமான விளைவை ஒரு மனுஷனுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறதுனால மூசா நபி தற்கொலை செஞ்சாங்கன்னு அர்த்தம் செய்வது வந்து சரியில்லை. அந்த சொல்லுக்கு அர்த்தம் தான், கருத்து கொடுப்பு சரியில்லை, அந்த கருத்து கொடுக்கக்கூடாது. சொன்னார் தான், தற்கொலை செய்யுங்கள் தான் அவர் சொன்னார், அதை நீங்கள் மாற்ற இயலாது. சொன்னார், என்ன கருத்தில் சொன்னார், நீங்கள் நாங்கள்லாம் சொல்கிற கருத்தில் அவர் சொன்னார். அந்த மாதிரி ஒரு கோவப்படுத்துகிற காரியத்தை ஒருத்தன் செய்யும் பொழுது நீங்கள் எப்படி சொல்லுவீங்களோ, நான் எப்படி சொல்லுவேனோ, ஊர் உலகத்தில் எப்படி சொல்லுவாங்களோ அந்த மாதிரி அடிப்படையில் அவர் பேசினார் என்று எடுத்துக்கொண்டுமே தவிர இந்த பயங்கரமான ஒரு வேலையை செய்ய சொன்னார்னு நம்ம எடுக்க முடியாது. ஏன்னு கேட்டால் அது பயங்கரமான குர்ஆன்லையும் தடை செய்யப்பட்டிருக்கு, அல்லாஹ்வுடைய ரசூலும் பல வகையில் இதை நமக்கு விளக்கி இருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் என்ன செய்கிறாருன்னா, ஒரு மனிதரை அவர் தன்னுடைய ஈட்டியால் குத்தி தற்கொலை செஞ்சுக்கிட்டார். சஹாபி உண்மையான முஸ்லீமாக இருந்த ஒரு ஆள், அவருக்கு என்ன கஷ்டமோ என்ன வேதனையோ தற்கொலையுடைய விபரீதங்கள்லாம் விளங்காமல், அது மார்க்கத்தில் எவ்வளோ பெரிய குற்றங்கிறது விளங்காமல் அவர் தற்கொலை பண்ணிட்டார். தற்கொலை பண்ணோன்னே ரசூலுல்லாஹ் தான் ஜனாசா தொழுவிப்பாங்க. எப்போதுமே என்ன செய்வாங்கன்னு கேட்டால், மதீனாவில் யார் இறந்தாலும் எந்த பகுதியில் இறந்தாலும் இங்கே கொண்டு வந்துடுவாங்க. இன்னும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவா கிடைக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி. ஜனாசா தொழுகைங்கிறது துவா தானே, ஜனாசா தொழுகைங்கிறது இறந்தவருக்காக செய்யக்கூடிய ஒரு துவா.
நம்முடைய துவா யாருக்கும் இல்லாமல் போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டிய ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யார் இறந்தாலும் அவங்கள்ட்ட வந்து சொல்லணுன்ட்டாங்க. கல்யாணத்துக்கு யாரும் அவர்கிட்ட ரசூல்லா கூப்பிட்டு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இறந்து போயிட்டால் சொல்லிடுவாங்க. ஒழுங்குதா இறந்து போனால் நீங்கள் தான் தொழுவிக்கணும்னு வந்துடுவாங்க. அப்போ ரசூல்லா என்ன செய்வாங்கன்னு கேட்டால் யார் ஜனாசா வந்தாலும் அவங்க தான் தொழுவிப்பாங்க. சில நேரத்தில் அவங்கள சொல்லாமல் போய் அடக்கம் பண்ணிடுவாங்க. அப்போ ரசூல்லா கபூர்ஸ்தானில் போய் தொழுவிப்பாங்க. அவரோட ரசூல் ஒரு இருட்டு நேரத்தில் ஒரு பள்ளிவாசலில் ஊழியம் பார்த்துட்டு இருந்தார் ஒரு ஆள். அவர் இறந்த உடனே என்ன செய்தாங்க, ராத்திரியாக மக்கள்லாம் போய் அடக்கிட்டாங்க. இவர் சாதாரண ஆள் தானே, இவரை பற்றி ஏன் சொல்லணும்? சாதாரண பள்ளிவாசலில் கூட்டி போயிருக்கிற ஒரு ஆள், இவருடைய முகத்தை பற்றி என் ரசூல்லாவுக்கு சொல்லணும்னு போய் அடக்கம் பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் பார்க்குற எங்கேப்பா அந்த ஆளை காண வேணும்னு அவர் ராத்திரியே மூத்தா போய் ராத்திரி அடைக்கிட்டமேங்கிறாங்க. என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதான்னு சொல்லிட்டு தல்லூனி அலா கபரி, அவருடைய கபரை எனக்கு காட்டுங்க அப்படின்னு போய் ரசூல்லா என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் கபருக்கு முன்னாடி நின்று அவருக்கு ஒரு தொழுகிறாங்க, ஜனாசா தொழுக. அதனால் இப்போ போய் நம்ம கபரில் தொழுவக்கூடாது. ஏன் தொழுதாங்கன்னு கேட்டால் என்னுடைய துவா அவர் கிடைக்கணும் என்று நான் ஆசைப்பட்டேங்கிறாங்க. உங்கள் துவாவும் கிடைக்கணும் அவசியம் கிடையாது. அல்லாஹ்வுடைய ரசூலுடைய துவாவுக்கு தான் அந்த பவர் இருக்குது. உங்கள் துவா 1000 பேர் துவா செஞ்சான்னு அடக்கியிருக்கிறான். அதனால் நான் என்னுடைய துவா கிடைக்கணும்னா உங்களுடைய துவா நான் கேரண்டியான துவாவா? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காசி தனித்தன்மை இது, சிறப்பு சட்டத்தில் உள்ள வந்துருமே தவிர இது ஆதாரமாக வைத்து கபருஸ்தானில் போய் தொழக்கூடாது. ரசூலுல்லாஹ் எதுக்காக செஞ்சாங்கன்னு கேட்டால் எனது துவா அவருக்கு கிடைக்கணும், எல்லாரும் கிடைச்சிருக்கு, அவருக்கு இல்லாமல் ஆக்கிவிட்டீங்க அப்படிங்கிறதுனால அவர் தொழுவிப்பாங்க. அதே மாதிரி இந்த கடன்காரங்கள்லாம் வந்தாங்கன்னா என்ன செய்வாங்கன்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்க. ஒரே ஒரு ஆள் தான் தொழுவிக்க மாட்டேன்னு இருக்கிறாங்க, யார்? கடன்கார ஆளுக்கு. கடன்பட்ட ஆளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இவருக்கு சொத்து விட்டு போயிருக்காரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னாங்கன்னா அதை வாரிசுகளுக்கு, அப்புறம் கடன் விட்டுருக்காரான்னு கேட்பாங்க. ஆமான்னு சொன்னால் அந்த விட்ட சொத்தில் இருந்து கடனெல்லாம் அழைச்சி போடுங்க, அதுக்கு பிறகு பங்கு வைத்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு கடன் வச்சுட்டு போயிருக்காரு, சொத்து விடலைன்னு வைங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருவாங்கன்னா அந்த சொத்தை கடனை நான் அடைக்கிறேன் அப்படின்னு பிற்காலத்தில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்ப காலத்தில் அவ்வளோ நிதி ஆதாரம் கிடையாது. அப்போ என்ன செய்வாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கடனாளி ஒருத்தன் இருக்கும் பொழுது இவன் எப்படி இருந்தாலும் இவனுடைய நம்மளாம் அடுத்த ஆளுக்கு போக போகுது, இவனுக்கு நம்ம எப்படி தொழுவிக்கிறது, நம்ம சிபாரிசு பண்ணுறதுக்கு மீனிங் இல்லாமல் போயிருமென்றவுடனே அப்போ என்ன செய்வாங்கன்னா அந்த ஜனாசா கடன்னு சொன்னாங்கன்னு சொன்னால் தொழுவிக்க மாட்டாங்க. நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் தொழுவிச்சுக்கிறங்க. கடனாளியாக கொண்டு வந்தால் மட்டும் ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் நான் தொழுவிக்க மாட்டேன், நீங்கள் சல்லு அலா சாஹிபிக்கும், உங்களுடைய தோழருக்கு நீங்கள் தொழுவித்துக் கொள்ளுங்கன்னு சொல்லுவாங்க. எதுக்காக வேண்டின்னா எப்படியாவது அந்த கடனை கொடுத்துடணுங்கிறதுக்காக வேண்டி. ஒவ்வொருத்தரும் கடனுக்கு பயந்து என்ன செய்யணும், நம்ம ரசூலுல்லாஹ்வுடைய துவா இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு பயந்தாங்கன்னா கடனாளியாக இருக்க மாட்டாங்கல்ல. அதுக்காக வேண்டி சில நேரத்தில் என்ன செய்வாங்கன்னா நீங்கள் தொழுவிங்கன்னு சொன்ன உடனே சில சஹாபாக்கள் அந்த கடனுக்கு நாங்கள் பொறுப்பேற்றுக்கிறோம்பாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் தொழுவிப்பாங்க. அப்போ இதன் நோக்கம் என்னென்னு கேட்டால் இந்த கடனுக்கு தொழுவிக்க மாட்டோம்னு சொன்னால் யாராவது பொறுப்பேற்றுக்கொண்டு அவர் கடனாளியை இல்லாமல் அனுப்பி வச்சுருவாங்க. அவர் கொடுக்க வேண்டிய கடனை இன்னொருத்தர் கொடுத்துருவார். அப்படி நேரத்தில் அப்படி சொல்லியிருக்கிறாங்க கடனாளி விஷயத்துக்கு. இதுவும் ஆரம்ப கட்டத்தில் தான். பிறகு கஜானாவில் நிதிகள்லாம் குவிந்த பிறகு இந்த கேள்வி கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹ் கடனை அடைச்சிருவாங்க. நீங்கள் உங்களுடைய யாராவது சொத்தை விட்டு போனால் வாரிசு எடுத்துக்கிறங்க, கடனை விட்டு போனால் என்னை சேர்ந்ததுன்ட்டாங்க. சொத்தை விட்டுட்டு போனால் நீங்கள் பங்கு வச்சுக்கிறங்க. ஒரு ஆள் கடனாளியாக இறந்துட்டாருன்னு சொன்னால் அது என்னை சேர்ந்தது. என்னை சேர்ந்ததுன்னா அரசாங்கத்தை சேர்ந்தது. ரசூலுல்லாஹ் பர்சனலாக என்ன காசு வச்சுருந்தாங்க, என்னை சேர்ந்ததுன்னா பைத்துல் மால்லேருந்து என்ன செய்வாங்க, அவர் கொடுக்க வேண்டிய கடனை ரசூலுல்லாஹ் கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி ஒரு விஷயமெல்லாம் இந்த கடனாளி விஷயத்துக்கு இருந்தது. அதே மாதிரி இந்த தற்கொலைக்கு தொழுவிக்க மாட்டே, நீங்களும் தொழுவிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. தற்கொலைக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னு கேட்டால் தானும் தொழுவிக்க மாட்டாங்க, வேற ஆளும் தொழுவிக்க சொல்லவும் மாட்டாங்க. தொழுகை இல்லாமல் தான் அவர் கொண்டு அடக்கணும். அப்போ என்ன செய்கிறாங்கன்னா உத்திய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜுலின் கத்ர நஃப்ஸஹு மஷாக்கிஸ, ஒரு இரும்பு ஆயுதத்தினால் தன்னை மாய்த்து கொண்ட ஒரு மனிதருடைய ஜனாசா கொண்டு வரப்பட்டது. கொண்டு வந்த உடனே ஃபலம் யுஸல்லி அலைஹி, ரசூலுல்லாஹ் தொழுவிக்கவில்லை. இதுக்கு தொழுவிக்க மாட்டேன், நிரந்தர நரகம்னு ஆயிடுச்சு, நான் போய் சிபாரிசு பண்ணாலும் ஆக போகிறது ஒன்றும் இல்லையே, நிரந்தர நரகம்னு அல்ல முடிவெடுத்த ஒன்றுக்கு போய் இவருக்கு சொர்க்கத்தை கொண்டு இப்படி கேட்குற ஜனாசா தொழுகா தானே. ஜனாசா தொழுகைனால என்ன, அவர் கபரை விசாலப்படுத்து, அது செய்து அவருடைய மறுமை நன்மைக்காக செய்கிற துவா தானே ஜனாசாங்கிறது. அப்போ ஜனாசா தொழுகையில் அந்த துவா செஞ்சால் அது தடுக்கப்பட்ட ஒரு ஆளில் வந்துடுறாரு. இவர் தற்கொலை செஞ்சவருக்கு நரகங்கிறது நரகம்ன்ற நிரந்தர நரகத்தினைங்க, நிரந்தர நரகம்ங்கிறது அவருக்கு உறுதியாகின்ற பிறகு நான் எப்படி தொழுவிப்பேன்னு மறுத்துட்டாங்க. அப்போ தொழுகை, ஜனாசா தொழுகை இல்லைங்கிற அளவுக்கு ஒரு விஷயமாக இது இருக்கும் பொழுது எப்படி மூசா நபி அதை செஞ்சுருப்பாங்க, இந்த அர்த்தத்தில் சொல்லியிருப்பாங்கன்னு சொல்லித்தான் இருந்தாங்க. இந்த அர்த்தத்தில் எப்படி சொல்லியிருப்பார், இந்த அர்த்தத்தில் சொல்லவில்லை, அந்த கோபத்தை வெளிப்படுத்த தான் செஞ்சார்கள் என்பதை விளங்கிக்கிறோம். அவர் கோபமாக இருந்தாருங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி 7வது சூறாவில் 150வது வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா கோபமாக வந்தது, அவங்கள தௌராத்திரத்தெல்லாம் தூக்கி எரிஞ்சது, கோபத்தில் வேதத்தை வச்சு கூட தெரியாமல் தூக்கி எறிகிறார், என்னடா பண்ணிவிட்டீங்கன்னு சொல்லி. அப்படி கோபமாக இருந்த நேரத்தில் தான் இது சொல்லியிருக்கிறார் என்பதை 150 வசனத்தை பார்த்தாலும் விளங்கி கொள்ளலாம். அதனால் இந்த இதுக்கு இந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. இது ஒரு விஷயம், ஒரு அர்த்தம் கொடுக்க நினைக்கிறோம். ஆனால் அந்த அர்த்தம் கொடுப்பதால்
இஸ்லாமிய அடிப்படை மற்ற போதனைகளுக்கு மாற்றம் வந்துச்சுன்னு சொன்னால் அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஃபக்துல் அம்புசக்கும்னு வருது, தற்கொலை செய்யுங்கன்றது தான் நேரடி அர்த்தம். அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா அது தடை, அந்த அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கிறது. அதனால் கோபத்தை காட்டின தற்கொலை செய்துங்கன்னா என்னது, கோபத்தை காட்டும் விதமாக சொன்னார்கள்னு சேர்த்துக்கிறேன், அவ்வளோதான். தற்கொலை செய்யுங்கள் என்று சீரியஸாக சொல்லலை, கோபத்தை காட்டும் விதமாக சொன்னார்கள். அப்படி தான் அந்த வசனத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். இதுவும் ஒரு இலக்கியம் தானே. சொன்ன அர்த்தத்துக்கு தவிர வேறு அர்த்தத்தில் பயன்படுத்தினாலும் அது இலக்கியமாக மாறிடும். அது ஒரு விஷயமாச்சு. அதே மாதிரி இன்னும் ஒரு இதே மாதிரி அதில் அந்த அர்த்தத்தை கொடுத்தால் விபரீதங்கள் வரும்ல, அந்த விபரீதம் வர்ற மாதிரி விஷயங்களை நம்ம கொடுத்துடக்கூடாது, கவனமாக இருக்கணுங்கிறதுக்காக உள்ள இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டால், அதாவது 38வது சூறாவில் தாவூது நபியை பற்றி ஒரு செய்தி சொல்கிறோம். தாவூது நபியை பற்றி சொல்கிற செய்தி என்னன்னு கேட்டால், தாவூது நபி தாவூது நபி ராஜாவாகவும் இருக்கிறாங்க. தாவூது நபி நபி மாத்திரம் இல்லை, அவர் ஒரு சக்கரவர்த்தியாக மன்னராக இருக்கிறார். அவருக்கு பிறகு ஒரு மகன் சுலைமான் மன்னராகிறார். அவங்களாம் மன்னராகவும் தூதராகவும் இருக்கிறாங்க. தாவூது நபி ராஜாவாகவும் இருக்கிறாங்க, ப்ளஸ் அல்லாஹ்வுடைய தூதராகவும் இருக்கிறாங்க. அவருக்கு தான் ஜபூர்லாம் கொடுக்கப்பட்டுச்சுல, அவர் வேதங்க எல்லா நபிக்கும் வேதம் கொடுக்கப்பட்டுச்சு. இவர் கொடுக்கப்பட்ட வேதத்தை எல்லாம் பேரை சொல்லியே சொல்கிற அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தூதராக அவர் தாவூது நபி இருக்கிறார். அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், அவர் இருக்கும் பொழுது எந்த வாசல் வழியாக இல்லாமல் திடீர்னு இந்த மெஹராபுக்கிட்ட சில ஆட்கள் 2 பேரும் நிற்கிறாங்க. திடீர்னு நிற்கிறாங்க, எப்படி வந்தாங்கன்னு தெரியல. 2 பேர் என்ன செய்கிறாங்க, இந்த மெஹராபுக்கிட்ட நிற்கிறாங்க. நின்றவுடனே ஆள் நடுங்கி போயிட்டார். என்ன இப்போ எந்த வழியாக வந்தாங்கன்னு தெரியல, நம்ம அவ்வளோ வாயில் காப்பான்லாம் வச்சுருக்குறோம், அதெல்லாம் தாண்டி எப்படி இந்த ஆளுக்கு வந்தாங்கன்னு தெரியலன்னு முதல்ல ஆச்சரியப்படுறாரு. 2 பேர் வர்றாங்க. வந்தவுடனே ஃபஸியா மின்ஹும் அதை பார்த்து நடுக்க பண்ணார். அப்போ அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாத்துக்கும் பயப்படாதீங்க, நாங்கள் ஒரு கேஸு கொண்டு வந்திருக்கிறோம், நாங்கள் ஒரு வழக்கு உங்கள்கிட்ட கொண்டு வந்திருக்கிறோம், வேறு ஒன்றும் இல்லை, வேறு நோக்கத்துக்கு நாங்கள் வரல, எங்கள் 2 பேருக்கும் உள்ள ஒரு பஞ்சாயத்து இருக்கிறது, அந்த பஞ்சாயத்தை உங்கள்கிட்ட பேசி தீர்ப்பு வாங்குறதுக்கு வந்திருக்கோன்னு அந்த 2 பேரும் சொல்கிறாங்க. சொன்ன உடனே என்ன வழக்குன்றவுடனே அவன் என்ன செய்கிறான்னு கேட்டால், அதாவது எங்களில் ஒருவருக்கு அநீதி இழைத்து விட்டார், எங்களில் ஒரு ஆளுக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறார், அதை பற்றி உங்கள்கிட்ட சரியான தீர்ப்பு கேட்க தான் வந்திருக்கிறோம், எங்களுக்கு சரியான தீர்ப்பு சொல்லுங்கன்னு 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அப்போ அந்த ஒருத்தர் வழக்கை எடுத்து சொல்கிறார். என்ன வழக்கு சொல்கிறாருன்னு கேட்டால், இன்னஹாத ஆகி, 2 பேர் அண்ணன் தம்பி. ஒருத்தர் சொல்கிறார், இவர் சகோதரனா அண்ணனாக இருக்கலாம், தம்பியாக இருக்கலாம். அரபியில் அண்ணன் தம்பிக்கு தனி வார்த்தை கிடையாது. அண்ணனுக்கு சகோதரன் தான், தம்பிக்கு சகோதரன் தான், ஒரு வார்த்தை தான் சொல்லுவாங்க. இன்னஹாத ஆகி, இவர் என்னுடைய சகோதரர். லஹு திசுன்னு நாஜா, இவருக்கு 99 ஆடுகள் இருக்கிறது. என்னுடைய சகோதரர் இவர்கிட்ட 99 ஆடு வச்சிருக்கிறார். ஒலி நாஜத்துன் வாஹிதா, என்னிடத்தில் ஒரு ஆடு தான் இருக்கிறது. இவர்கிட்ட இருந்தது 99 ஆடு, என்னிடத்தில் இருந்தது ஒரு ஆடு. அது நான் ஆனால் கால அக்ஃபில் நிஹா, எனக்கு அதுக்கு ஒரு நீங்கள் நியாயம் வழங்குங்க. வசனி ஃபில் ஹிதாப், வாதத்தில் அவர் என்னை மிகச்சிடுறார். 99 வச்சுக்கிட்டு என்னுடைய ஊராட்டையும் எடுத்துக்கிட்டு அதுக்கு சில லாஜிக்கில் அவர் சொல்கிறார், என்னை ஜெயிச்சிடுறார், வாதத்தில் அவர் ஜெயித்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி வழக்கு கொடுக்குறார். 99 ஆடு வச்சுருக்கிறேன், 99 ஆடு அவர்கிட்ட இருக்குது, என்கிட்ட 1 தான் இருக்குது. அந்த 1ஐயும் பறிச்சுக்கிட்டார். 1ஐயும் பறிச்சுக்கிட்டு அவர் வாதத்தில் என்னை ஜெயிச்சிடுறார். இந்த 1 எனக்கு தான் சேரணும்னு ஏதோ லாஜிக் பேசியிருப்பார் போல இருக்குது. அவருக்கு பதில் சொல்ல தெரியலை. இந்த மாதிரி என்னுடைய இதை ஏற்படுத்தி கொண்டார்னு சொல்லி அவர் முறையிடுறார். முறையிட்ட உடனே தாவூது நபி சொல்கிறாங்க, லக்கது லலமக்க, அப்போனா உன்னுடைய சகோதரர் உனக்கு அநியாயம் தான் செஞ்சுருக்காரு. பிஸ்வாலினா ஜத்திகைலானி ஆஜிஹி, அவருடைய 99 ஒட்டோதோடு சேர்த்து ஆட்டோடு சேர்த்து உன்னுடைய ஆட்டையும் கேட்டதன் மூலமாக அவர் உனக்கு அநியாயம் செய்து விட்டார். அவர் செஞ்சதான் அநியாயம். எல்லாத்தையும் விசாரித்து சொல்லியிருப்பார். சும்மா அது மட்டும் இல்லை, சுருக்கத்தை சொல்கிறான். வழக்கு என்னென்ன அவர்கிட்டையும் கேட்டிருப்பார், இவர்கிட்டையும் கேட்டிருப்பார். 2 பக்கம் பல வாதம் நடக்கும். இறுதி முடிவு ஒன்று வரும்ல, அந்த வழக்கையெல்லாம் சொன்னோம்னா அது ஒரு 2 சூற அளவுக்கு வந்துடும். அதெல்லாம் சொல்ல முடியாது. குரானில் சாட்டாக தான் சொல்ல முடியும். அப்போ எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், அந்த தீர்ப்பெல்லாம் விசாரிச்சுவிட்டு அவன் தான் அநியாயம் பண்ணியிருக்கான், அவன் சகோதரன் தான் உனக்கு அநியாயம் பண்ணியிருக்கிறான், நீ உன்னுடைய ஒரு ஆடு உன்னை சேர்ந்தது தான் அப்படின்னு அதுக்குரிய தீர்ப்பை வழங்கிட்டார். தீர்ப்பு வழங்கிட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால், இன்ன கசீரமினல் குலத்தாய், இந்த கூட்டாக சேர்க்கக்கூடிய பங்காளிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதிகமான பேர் இப்படித்தான் செய்கிறார்கள். அவர் சொல்கிறார், அது பங்காளின்னு வந்துட்டிங்கன்னா அந்த மாதிரி பங்காளி துரோகம் செய்பவர்களாக தான் அதிகமாக இருக்கிறாங்க. இல்லல்லதி நாமனும் அமிலு சாலிஹாத்தி, ஈமான் கொண்டு நல்லறங்கள் செய்த சிலரை தவிர பாக்கி எல்லாருமே அந்த பங்காளி பார்ட்னர் சேர்ந்தாலும் என்ன செய்வாங்க, கவுத்தி விட்டு போயிடுவாங்க. பெரும்பாலும் பங்கு சேர்ந்தால் அது நேர்மையாக நடக்கிறதே கிடையாது.
ஆனால் ரொம்ப கம்மியானவர்கள் தான். கலிலும் ஆகும், அவங்க ரொம்ப குறைவாக இருக்கிறார்கள். யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து பங்காளியாக இருந்தாலும் நம்ம நேர்மையாக நடக்கணும், அவனுக்கு இதில் உரிமை இருக்கிறது அப்படின்னு நினைத்து நடப்பவர்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறார்னு சொல்லி அந்த அறிவுரையும் சொல்லிட்டார். இந்த பங்கெல்லாம் சேராதியப்பா, தேவையில்லாமல் கூட்டாளெலாம் சேர்ந்துடாதிய, யாரும் ஒழுங்காக நடக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு பயானையும் பண்ணி என்ன செய்கிறாரு, அனுப்பி விட்டுறாரு. அனுப்பின உடனே அவருக்கு இப்போ தான் ஒரு உணர்றாராம். என்ன சொல்கிறாரு, ஒரு லன்ன தாவூது அன்னமா ஃபத்தன்னாஹு. அப்போ தான் தாவூது நினைத்தார், நம்ம தான் அல்லாஹ் தான் நம்மளை சோதிக்கிறான், இந்த கேஸை கொண்டாந்து கொடுப்பதன் மூலமாக ஒரு மெசேஜை நமக்கு வைக்கிறான் அல்லாஹ். அவங்க கேஸும் கிடையாது, அவங்க மனிதரும் கிடையாது, அது மலக்குகளை தான் அப்படி அனுப்பியிருக்கிறான். அதனால அந்த வாயிற்கா போனலாம் இல்லாமல் அவங்க திடீர்னு நிற்கிறாங்க. மனிதோடத்து நிற்கிறாங்கன்னா யார், மலக்குகள் மூலமாக ஒரு சம்பவம் மாதிரி ஏற்படுத்தி இந்த சம்பவத்தை முடிஞ்ச பிறகு சிந்திக்க வைக்கிறான் அல்லாஹ். இவன் இந்த கேட்டதை பார்த்தா நம்மள இந்த மாதிரி வேலையை செஞ்சுருக்குறோம். அப்போ தான் நான் நினைக்கிறேன், லன்ன தாவூது அன்னமா ஃபத்தன்னாஹு. தாவூது நினைத்தாரு, நாம் இறைவன் தான் நம்மளை சோதித்திருக்கிறான் என்று சொல்லிவிட்டு ஃபர்ஸ்ட் தகவர ரப்பஹு, அல்லாட்ட பாவம் மன்னிப்பு தேடி ஹர்ர ராக்கியன் வானாம், அப்படி சஜிதாவுல விழுந்துட்டார். யாரெல்லாம் பெரிய நான் தப்பு செஞ்சுட்டேன், நீ என்னை காப்பாற்றிட்ட, இவர்கள் மூலமாக எனக்கு ஒரு பாடம் கற்பித்து விட்டாய் என்று சொல்லி சொன்னார்ன்ட்டு. இது இவ்வளோதான் இதில் வரக்கூடிய விஷயம். இதில் வந்தால் இதை விளங்கணுமா இல்லையா, விழுந்தார் ஃபகஃபர்னா லஹு, அவரை நான் மன்னிக்கவும் செஞ்சுட்டோன்னு நல்லா சொல்லிட்டான். அவர் தப்பு தான் செஞ்சார், அந்த தப்பை நான் மன்னித்து விட்டேன்னு நல்லா சொல்லிவிட்டான். இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், விளக்கம் பேரில், அதாவது அந்த இந்த வசனத்துக்கு தவறான அர்த்தம் எப்படிலாம் கொடுக்குறாங்கன்னு கேட்டால், தாவூது நபிக்கு 99 கொண்டாட்டி இருந்தது, இப்படி தஃப்சீரில் எழுதி வச்சுக்கிறாங்க. இதெல்லாம் தஃப்சீரில் குர்ஆனுடைய விரிவுரை நூலில் எழுதப்பட்டிருக்கிற விஷயங்கள். தாவூது நபிக்கு 99 மனைவி இருந்தது, இன்னொரு ஆளுக்கு ஒரு மனைவி அவனுக்கு இருந்தது, அவனையும் கொலை பண்ணிவிட்டு அந்த பொண்டாட்டியும் அவர் எடுத்துக்கிட்டாரு. 99 பொண்டாட்டி ஏற்கனவே இருக்கும் பொழுது இன்னொருத்தனுடைய மனைவியும் எடுத்துக்கொண்டார்னு சொல்லி அவங்க பைபிளில் இருக்குது. பைபிளுங்கிற அவங்களுடைய அந்த பைபிள் கதைகளில் தாவீது ராஜாவை பற்றி அப்படி எழுதி வச்சுருக்கிறாங்க. அது அப்படி வழியாக அதை கேள்விப்பட்டு அப்படியே பரவி அது இஸ்லாமிய கருத்து மாதிரி நினைத்து தப்சீர்களில் நினைஞ்சிருக்கிறாங்க, எழுதி வச்சுருக்கிறாங்க. எழுதி வச்சு அப்போ அதைத்தான் எல்லாம் கண்டிக்கிறது தான் அந்த 99 ஆடு கரெக்டாக வருதில்ல. 99 ஆடுனோன்னு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இந்த ஆடை பொம்பளை ஆக்கி விட்ரும், பொண்டாட்டி ஆக்கி விட்ரும் அப்படின்னு சொல்லிட்டு 99 ஆடுனா 99 மனைவி, ஒரு ஆடுனா ஒரு மனைவி, 99 மனைவி வைத்துக்கொண்டு ஒரு மனைவியை அபகரிச்சுக்கிட்டாருங்கிற மாதிரி அதை விளங்கிட்டார்னு வருது. இப்போ நம்ம என்ன விளங்கணும்னா, தாவூது நபி இதில் தவறு செஞ்சாருங்கிற நிஜம். இந்த சம்பவத்தில் என்ன விளங்குதுன்னு கேட்டால், அவர் ஏதோ ஒரு தவறு செஞ்சுருக்கிறார். இன்ன தவறுன்னு நமக்கு சொல்லப்படலை, குர்ஆன்லையும் சொல்லப்படலை, ரசூலும் அதை விளக்கலை. இன்ன மாதிரியான தவறுண்டு அந்த விளக்கவே இல்லை. இந்த பர்டிகுலராக இந்த காரியத்தை செஞ்சார் அப்படிங்கிறதுக்கு ஒரு பலவீனமான ஹதீஸ் கூட கிடையாது. ஆனால் இதுலேருந்து என்ன விளங்கும்னு கேட்டால், இவர் ஒரு தவறு செஞ்சுருக்கிறார். அந்த தவறு செஞ்சதுனால தான் உடனே உணர்ந்து தௌபா செய்கிறாரு, அல்ல மன்னிச்சுன்னு சொல்கிறான்ல. அந்த தவறு அல்ல சுட்டி காட்டுறதுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக சுட்டி காட்டுறான். அப்போ இந்த நிகழ்ச்சியில் உள்ள ஒரு ஏதோ அம்சத்தை வைத்து அவர் வழங்கி இதை காட்டினோன்னே, இந்த சம்பவத்தை பார்த்தா நம்மளை சொல்கிற மாதிரி தெரியும் வழங்குவாங்கல்ல. இந்த 2 மலக்கான் கேஸு கொண்டு வந்தவுடனே அப்போ கேஸாக நினச்சி தான் தீர்ப்பளிக்கிறார். நம்மளை சோதிக்க வந்ததாக விளங்கவே இல்லை, தீர்ப்பளித்து அனுப்பின பிறகு தான் சிந்திக்கிறார். இந்த ஆளுக்கு சொல்கிறத பார்த்தா அது நமக்கு நல்லா டெஸ்ட் பண்ண அனுப்பின மாதிரில தெரியுது, நம்ம செஞ்ச வேலைக்கு பொருத்தமாவில் இந்த காரியம் இருக்குது அப்படின்னு விளங்கி கொண்டு, எல்லாம் நான் தான் தப்பு செஞ்சுட்டேன்னு திருந்தி கொண்டார்னு வருதில்ல. இதுக்கு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவர் இந்த கதைகளை நம்பிக்கிட்டு மனைவிமார்கள் 99 மனைவியை அந்த ஒரு மனைவியை கைப்பற்றிக்கிட்டாருங்கிறதுக்குள்ள அது சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறதா இருந்தால் இதுலேருந்து விளங்க முடியும்னா விளங்கலாம், இந்த இதுலேருந்து சிந்திச்சா விளங்குன்னு சொல்லுவாங்க, விளங்கலாம். ஆனால் சிந்திச்சு நீ விளங்குறதா இருந்தால் நபிக்குன்னு ஒரு கண்ணியம் இருக்குது. தப்பு செய்வாங்க தான், தப்பு செய்வாங்கன்றாலும் இன்னொருத்தன் பொண்டாட்டி அவனை கொலை பண்ணிவிட்டு எடுக்கிற அளவுக்கு செய்வாங்களா? நிறைய மனைவி வச்சான்னு சொல்லிட்டு அது நபிமார்களுக்கு எல்லாம் கொடுத்தான்னு அது எடுத்துகிட்டு போயிடலாம். இவங்க என்ன மாதிரி அந்த கதை எடுக்கிறாங்கன்னு கேட்டால், 99 மனைவி இருக்கும் பொழுது அவருடைய ஊழியராக இருக்கிற ஒரு ஆளுடைய மனைவி அழகாக இருந்தவனை அந்த மனைவியையும் கைப்பற்றுறதுக்காக வேண்டி அந்த ஊழியரை போர்க்களத்துக்கு அனுப்பி இவர் ஆட்களை விட்டு அந்த ஆளை காலி பண்ண சொல்லிவிட்டு அப்புறமேல அந்த பொண்டாட்டி விவாகரத்தை செத்து போன விதவையாருவார்ல, விதவையானோன்னா அவளையும் கட்டிக்கிட்டாருன்னு சொல்வது இது நபிக்கு உள்ள ஒரு வேலையா? இது தப்பு செய்வாங்கன்னாலும் இந்த அளவு செய்வாங்களா? சில தப்புகள் செய்வாங்க, சில தவறுகள் செய்வாங்களே தவிர இந்த மாதிரி பிறருடைய மனைவியை எடுத்துக்கொள்றதுக்காக வேண்டி கொலை செய்கிற கொலை வேறு நடக்குது இல்லை. ஆள் வச்சு கொலை செய்கிறதும் கொலை தானே, அவரை செஞ்சா என்ன, ஒரு ஆளை வச்சு கொலை செஞ்சா என்ன? அப்போ இன்னும் அந்த பொண்ணுடைய கணவனையும் கொலையும் பண்ணிவிட்டு அவர் அதுவும் மார்க்கத்தின் பெயரால் போருக்குன்னு அனுப்பி போர்க்களத்தில் வச்சு கொலை செய்கிறதுங்கிற அளவுக்கு சதி வேலை பண்ணி இப்படிலாம் பண்ணினாருன்னு சொல்லி அதை தப்சீர்களில் இந்த வசனத்துக்கு விரிவுரைன்னு எடுத்து அதுதான் எழுதி வச்சுருப்பாங்க.
வசனத்தில் அதிகமான தஃசீர்களில் வந்து இப்படி தான் தாவூத் நபி நடந்தார் அப்படின்னு எழுதி வச்சுருக்கிறாங்க. அப்போ நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு கேட்டால், இதிலிருந்து எந்த அளவுக்கு நமக்கு அனுமதி இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம சிந்திக்கலாம். சொன்னது இதுவாக இருந்தாலும் இதிலேருந்து என்ன சிந்திக்கலாம்னு கேட்டால், தாவூத் நபி செஞ்ச தவறை ஒத்துக்கிறணும். அதே நேரத்தில் இவ்வளவு அசிங்கமான ஒரு பாரதூரமானதாக இருக்கக்கூடாது. அப்படி தான் சிந்திக்கணுமே தவிர, இதிலேருந்து ஒருத்தன் வாதம் பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? அது 99 ஆடுன்னு எதுக்கு வருகிறது, 99 மனைவி ஒரு ஆடு எதுக்கு வருகிறதுன்னு தான் சொல்லலாம். அப்போ இந்த அம்சம் இருக்கிறதுனால தாவூத் நபி செஞ்ச தவறு இதுதான் பேசுனதாக இருந்தாலும் அதில் இடம் இருந்தாலும் நம்ம என்ன செய்யணும், அதை வந்து சிந்திக்கணும். இது வந்து அப்படி சிந்திக்க முடியாது. ஏன்னா தாவூத் நபி அவர் இறை தூதர், அவர் தான் முன்மாதிரியாக இருக்கக்கூடியவர். அப்போ இதை ஒரு தப்பு செஞ்ச என்னென்னு கேட்டால், இவர்கிட்ட அதிகமாக இருக்கிறத இது இந்த சம்பவத்துடைய அடிப்படை என்னென்னு கேட்டால், அதிகம் வச்சுக்கிறவன் கொஞ்சமாக வச்சுக்கிறவனுக்கு ஏமாற்றிருக்காங்கிறது தான் அடிப்படை. அது பொண்டாட்டியாக இருக்கணும்னு அவசியம் இருக்குது. அதிகமாக இருக்கிறதை வந்து கொஞ்சமாக உள்ள அதில் ஆடு தானே வருது. ஆடுங்கிறது செல்வத்தில் உள்ளது தானே. அப்போ எனக்கு அந்த சம்பவத்தில் இவருக்கு 99 மனைவி இருக்குது, எனக்கு ஒரு மனைவி இருக்குனாங்க வந்துச்சு, கேஸு கொண்டு வந்தானே அந்த ஆளை வந்து மனைவின்னு சொல்லலையே, ஆடு தானே சொல்கிறார். ஆடுங்கிற ப்ராப்பர்ட்டி தானே, சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயம் தானே. இது சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட விஷயமாக தான் இது வருது. அப்போ இவர்கிட்ட கொஞ்சம் அதிகமான சொத்து இருந்து கம்மியாக உள்ள சொத்து உள்ளவன்ட்டு இவர் எடுத்திருப்பார். இப்போ ராஜாங்கிற முறையில் பக்கத்து வீட்டில் உள்ள அரண்மனைக்கு பக்கத்தில் ஏதாவது ஒன்று இருந்திருக்கேன், இதை நம்ம சேர்த்துக்குருவோமே அப்படிங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு நாட்டு நன்மைக்காக வேண்டி, அரண்மனைக்காக வேண்டி, அரசு தேவைக்கு எடுத்தால் குற்றமாக அதில் உலகம் பூரா அப்படி தானே வச்சுருக்கிறாங்க. அரசாங்க தேவைக்காக வேண்டி எதை வேணாலும் எடுத்துக்கிடுவாங்க, எடுத்துக்கிட்டு அற்பமான காசை தருவாங்க. அந்த மாதிரி ஒரு அடிப்படையில் இவர் நினைஞ்சிருப்பாருன்னு அவர் சாதாரண ஒரு மனுஷனுடைய ஒரு ப்ராப்பர்ட்டியை இவர் எடுத்திருப்பாரு. அதுதான் எடுத்தான்னு அர்த்தம் கிடையாது. இது மாதிரி எதையாவது இதை சிந்திக்கலாமா? இந்த வசனத்திலும் சிந்தித்து என்ன செய்யணும், ஒரு கருத்தை கொடுப்பதாக இருந்தால் அந்த நபியுடைய கண்ணியத்துக்கு அது உகந்ததாக இருக்குமா? அந்த நபி இந்த மாதிரி செஞ்சிருப்பாரா? இப்படி செய்கிற ஒரு ஆளை அல்ல இறை தூதரை ஆக்கியிருப்பானா, தேர்ந்தெடுத்திருப்பானா? அல்லாவுடைய தூதர்னு செலக்ட் அல்லாவால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அடியார், தேர்வு செய்யப்பட்டவரை வந்து இப்படியான ஒரு ஆளையை வந்து அல்லாஹ் தேர்ந்தெடுப்பான். அப்படி சிந்திச்சு பார்த்து இதிலேருந்து விளங்குற விஷயம் என்ன விளங்கும் என்றால், இவர் நிறைய வைத்திருந்தது கம்மியாக உள்ள ஆளுக்கு ஒரு ஏதோ தப்பு செஞ்சிட்டார். இவர்கிட்ட நிறைய இருக்கிறது, நிறையன்னா சொத்து பத்துக்கள் நிறைய இருக்குதுன்னு வைங்களேன், அரண்மனை இது மாதிரிலாம் இருக்கிறது. பக்கத்தில் உள்ளவனுடைய ஒரு இடத்த ஒரு ஞான இடத்த கூட எடுத்திருப்பார், நமக்கு அரசாங்க தேவைன்னு எடுத்திருப்பார். ஆனால் அது அல்லாவுக்கு பிடிக்கல. அதை எப்படி செய்யறான்னு அந்த மாதிரி சம்பவமானு சொல்லி கேட்டால், ஆமாம் இடம் நமக்கு இருக்குதே, அவனுடைய கொஞ்சம் இடத்த நம்ம எதுக்கு எடுக்கணும், அல்லாஹ் நமக்கு பாடம் கற்பிக்கத்தானே இவர் அனுப்பியிருக்கான்னு சொல்லுவது, இப்படி சொல்லுவது வந்து இது அவங்களுடைய கண்ணியத்தை குறைக்காத வகையில் இருக்குது. அதுக்கான ஒன்றும் செய்யலான்னு சொல்லிட முடியாது. இந்த சம்பவத்தை வச்சு தாவூத் நபி எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லல, செஞ்சான்னு குரான் சொல்லுத. எப்படி வருது? லன்ன தாவூத் அன்னமா ஃபத்தன்னாஹு, தாவூதை நம்ம சோதித்தோம் என்று விளங்கி கொண்டார். ஃபஸ்தக்பர் ரப்பஹு, இறைவன்கிட்ட பாவ மன்னிப்பு தேடினார். அப்போ இந்த சம்பவத்தை பார்த்தோன்னே எதுக்கு பாவ மன்னிப்பு தேடுறாரு? அவர் ஒரு பாவம் செஞ்சிருக்கிறார், அவர் ஒரு தவறான இறைவனுக்கு பிடிக்காத ஒரு வேலையை செஞ்சிருக்கிறார். இந்த சம்பவத்தை வைத்து நம்ம செஞ்சது தப்புன்னு விளங்கி கொண்டார். நம்ம அதையும் மறுத்துடக்கூடாது. தாவூத் நபி பாவமெல்லாம் செய்யலைன்னா இப்போ இது அல்லாஹ்வுடைய நேரடியாக சொல்லுத. அவர் பாவ மன்னிப்பு தேடினார்னா பாவ மன்னிப்பு தேடத்தான் செஞ்சார், சஜிதாவில் விழுந்தார், நாம் மன்னிக்கவும் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னலாகோ இந்தலா ஜுல்ஃபா, அவருக்கு நம்மிடத்தில் ஒரு நெருக்கம் இருக்கிறது. யார் இந்த அடுத்த கொண்டாடி கொன்றாளுக்கு ஒரு நெருக்கம் இருக்குமா? எல்லாம் என்ன செய்யறான், அவர் மன்னிச்சு விட்டோம். சாதாரண மைல்டான ஒரு தப்பு என்னன்னு கேட்டால், அதிகம் வைத்திருக்கிறவர் வந்து கம்மியாக உள்ளவர்கிட்ட எடுத்துக்கொண்டது, அதான் அடிப்படை. இதுக்கு வந்து இந்த இது தான் நீங்கள் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. இது மாதிரி வேறு இதே சொல்லுங்கள். இந்த மாதிரி அவருடைய அந்த நுபுவத்துக்குடைய அந்த கண்ணியத்தை குறைக்காத வகையில் அவர் தவறும் செஞ்சிருக்கிறார் தான். அந்த தவறு கண்டிப்பாக இந்த தவறாக இருக்காது, இந்த தவறாக இருக்க முடியாது. ஏன்னாட்டா இது வந்து இறை தூதர்கள் வந்து ரொம்ப அந்த விஷயங்களில் நேர்மையாக இருப்பாங்க. அதில் வந்து அப்படி செஞ்சிட்டாங்கன்னா அவர் அந்த இறை தூதரை ஏற்றுக்கிற மாட்டாங்க மக்கள்லாம். அந்த மாதிரி செஞ்சிட்டாங்கன்னு வைங்களேன், இன்னொருத்தவங்க பொண்டாட்டியை வந்து அவனை புருஷனை கொண்டு விட்டு அவர் கைப்பற்றிக்கிட்டாருன்னா மக்கள் இறை தூதர் நம்புவாங்களா? அவரை ஒரு ராஜாங்கிற முறையில் செஞ்சுருந்தா கூட அல்லாஹ்வுடைய தூதர்னு எப்படி நம்புவாங்க? அந்த இறை தூதருடைய நம்பிக்கையை மாசுபடுத்துகிற விதமான ஒரு காரியத்தை வந்து அவர் இறை தூதர் செய்ய மாட்டாங்க. அப்படிங்கிற அடிப்படை இல்லாமல் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த வசனத்தை வந்து தப்பாக விளங்கிக்கிறாங்க. அதாவது இந்த உதாரணங்கள் மூலமாக சொன்ன விஷயத்தை என்ன மாதிரி இருக்குதோ அப்படி விளங்கணும் என்பதற்காக என்ன செய்கிறாங்கன்னா தவறான விளக்கம் கொடுக்குறாங்க. அப்படியும் கொடுப்பதிலே வழிகேடு வந்துவிடும். என்ன செய்யணும், அந்த அல்லாஹ் ரசூல் சம்மந்தப்பட்ட அந்த தற்கொலைக்கு செஞ்ச மாதிரி, தற்கொலைக்கு வந்து அந்த வாசகத்தை சொன்னாலும் அவருடைய தகுதிக்கு அதை சொல்லி இருப்பாரா அப்படின்னு பார்த்து அர்த்தம் செய்கிறோம்ல, அந்த மாதிரி தான் இந்த தாவூத் நபியுடைய விஷயம். அதுக்கு ரிலேட்டிவாக தான் அதை சொல்லி காட்டுறான். இதில் ஒரு இலக்கிய விஷயம் இல்லை. இந்த சம்பவத்தில் இருந்து இப்படி வழங்குறாங்கல்ல, ஏன் வழங்குறாங்கன்னு கேட்டால், ஒரு விஷயம் சொல்லப்பட்டுச்சுன்னு சொன்னால் யாரை பற்றி சொல்லப்படுது, அல்லாஹ்வை பற்றி சொல்லப்படுது, அதுக்கு தகுந்த மாதிரி சிந்திக்கணும்.
நபிமார்களை பற்றி சொல்லப்படுதா, அதுக்கு நபிமார்களுக்குன்னு ஒரு கேரக்டரு குணம், அவங்களுக்குன்னு சில தன்மைகள் இருக்குது, அதை வச்சு சிந்திக்கணும். அதுக்கு ஏற்றவாறு அந்த கண்ணியம் குலையாத வகையில் தான் அதுக்கு விளக்கம் கொடுக்கணும் என்ற ஒரு பேசிக்கில் இல்லாத காரணத்தினால தான் தற்கொலை விஷயம் இந்த விஷயத்தையெல்லாம் என்ன செய்கிறாங்க, தப்பாக எழுதுகிற விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இருக்குது. அதாவது என்ன விஷயம்னு கேட்டால், அந்த ரிஸ்க் அளிக்கிறது அல்லா தான். அது எல்லோரும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறோம். உணவளிப்பவன் யார்? அல்லா தான் உணவளிக்கிறான். நபிமார்களுக்கு உணவளிக்கிற அதிகாரம் இருக்கா? அவங்களுக்கு கிடையாது. அவங்களே கஷ்டப்பட்டால் கூட அல்லா தான் ரிஸ்க் அளிக்கிறவனா இருக்கிறான். ஆனால் சில வசனத்தை பார்க்கும் பொழுது நபியே ரிஸ்க் அளிக்கிற மாதிரி இருக்கும். அந்த வசனத்தை வாசி பார்த்தா என்ன செய்யும், நபி பெரிய நபி ஒரு உணவளிக்கக்கூடிய ஒரு ஆள், ரிஸ்க் அளிக்கிற ஒரு ஆள் மாதிரி அதை மேம்போக்காக பார்த்தீங்கன்னா அப்படி தெரியும். அதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கிற அதிகாரத்தை நபிக்கு நல்லா கொடுத்துருக்குறான், இந்த அருக்கு வசனம் பாருங்கள், நேரடி அர்த்தம் கொடுத்தபடி நேரடி அர்த்தம் கொடுத்து விட்டு என்ன செய்கிறாங்க, அந்த நபி அவர்களும் அல்லாவும் ரிசுக்கு அல்லாஹ் எப்படி நமக்கு ரிசுக்கு தருவானோ அந்த மாதிரி நபியும் ரிசுக்கு தருவார்கள், நம்முடைய செல்வங்களை தருவார்கள், நமக்கு தேவையான கோரிக்கை நிறைவேற்றுவார்கள், அந்த விஷயம் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கருத்தை கொடுக்குற மாதிரி சில வசனம் இருக்குது. அந்த வசனத்தை நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறது விளங்காமல் வேறு ஆதாரங்கள் எல்லாம் சிந்திச்சு பார்த்தாங்கன்னா நேரடி அர்த்தம் கொடுக்கக்கூடாது, அது என்ன சொல்லுதுங்கிறத கொஞ்சம் சிந்திச்சாலே விளங்கிடலாம். அந்த மாதிரி சிந்திக்காமல் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அப்படி அல்லாஹ்வுடைய பக்கத்தை நிப்பாட்டிடுறாங்க. எப்படி உதாரணமாக என்னன்னு கேட்டால், அதாவது மின்ஹும் எல்மிசுக ஃபி சதக்காத்தி, நபியே தான தர்மங்கள் ரசூலுல்லாஹ் சதக்காக்களை விநியோகம் பண்ணுவாங்க. சதக்கா தானத்தை ஜக்காத்து வந்துச்சுன்னு சொன்னால் அதை எடுத்து கேட்குறவங்களாம் பங்கிட்டு கொடுப்பாங்க. நீங்கள் பங்கிட்டு கொடுப்பதிலே உங்களை குறை சொல்கிறவன் இருக்கிறான்னு அல்ல ஆரம்பிக்கிறான். மின்ஹும் அவர்களில் இருக்கிறார்கள் மை எல்மிசுக ஃபி சதக்காத்தி, ஜக்காத்து பொருள்களை விநியோகம் செய்யும் விஷயத்தில் உம்மை குறை சொல்பவர்கள் இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் கொடுப்பாங்கல்ல, அவருக்கும் அவ்வளவு இவருக்கும் எவ்வளவுன்ற இன்றைக்கி இந்த காலத்தில் பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹும் பேசிக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜக்காத்து பொருளை விநியோகம் பண்ணும் பொழுது அவங்க பல சூழ்நிலைகளை கவனித்து பார்த்து இவருக்கு தான் கூட கொடுக்கலாம், எந்த அளவுக்குலாம் கொடுத்தான்னா அந்த சஃப்வான் இப்னு உமையாங்கிற ஆளுக்கெல்லாம் என்ன செய்வாங்க, தாறுமாறாக கொடுப்பாங்க. அன்சாரிகள்லாம் கோவப்படுவாங்க, இது என்ன அவருக்கு மட்டும் அவ்வளோ கொடுத்துட்டு, நேற்று வந்தால் நாங்கள் காலங்காலமாக உங்களோட இருக்கிறோம் அப்படின்லாம் பெரிய சண்டைக்கெல்லாம் வருவாங்க. நீங்கள் நீதியாக நடக்கணும்லாம் கூட சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ரசூலுல்லாஹ் எதுக்காக கொடுத்தாங்கன்னு கேட்டால், அவர் புதுசாக இஸ்லாத்துக்கு வருவாங்கன்னு சொன்னால் கூடுதலாக கொடுப்பாங்க. பழைய தியாகம் பண்ண ஆட்களுக்கு ஈமான் பலமாக ஊன்றிடுச்சு, அவங்க இந்த காசுக்காக இருக்க மாட்டாங்க. பழைய காலத்தில் இஸ்லாத்துக்கு வந்தவங்களாக இருந்தாங்கன்னா இந்த காசு நமக்கு தரலைங்கிறதுக்காக இது பண்ண மாட்டாங்க. புதுசாக வந்தாலும் என்ன செய்வாங்கன்னா, ஒரு இஸ்லாத்துக்கு வந்தால் நம்ம நல்லா கவனிக்கிறாங்க, இஸ்லாத்தில் வந்தால் ஒரு துன்யாவிலே நம்ம நல்லா இருக்கலாம்ங்கிற எண்ணம் அவங்களுக்கு விதைக்க வேணும், வேறு வழி இல்லை. அது என்ன செய்யும், காலப்போக்கில் மாறிக்கணும், காலப்போக்கில் இஹ்லாஸாக மாறிக்கிடுவாங்க. அந்த மாதிரி புதிதாக இஸ்லாத்தை தழுவியவர்களுக்கு ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே கொடுப்பாங்க, அதிகமாக கொடுப்பாங்க. பரம்பரையாக நீண்ட காலமாக இருக்கிற அன்சார்கள் அந்த மாதிரி முஹாஜிர்களுக்குலாம் கம்மியாக கொடுப்பாங்க. ஏன்னு கேட்டால், நீங்கள் இதில் இருப்பீங்க, அவங்க இருக்கிற சந்தேகத்துக்குரிய தான் வர்றாங்க. வரும்போது ஏதோ ஒரு எதிர்பார்ப்பில் தான் வருவாங்க. இஸ்லாத்துக்கு வர்றவங்களாம் இஸ்லாத்தை ஆராய்ச்சி பண்ணி அலசி ஆராய்ந்து சிந்தித்து பார்த்தா வருவாங்க. ஏதோ ஒரு நோக்கம், யார் இஸ்லாத்துக்கு வந்தாலும் ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒரு சமத்துவமாக இருக்குன்னு வருவாங்க, ஒரு சகோதரத்துவமாக இருக்குன்னு வருவாங்க, கொள்கை பிடிச்சும் வருவாங்க, முஸ்லீம்கள் நல்ல அன்பாக பழகுறாங்க, ஒரு தட்டில் சாப்பிட்றாங்க அதுக்குன்னு வருவாங்க. இப்படி பல விஷயங்களுக்கு வருவாங்க. வருவதோடு என்ன செய்வாங்கன்னா நம்மளை கவனிச்சிக்கிடுவாங்க. நம்ம சமுதாயத்தில் கவனிக்க மாட்டேங்கிறாங்க, இஸ்லாத்துக்கு போனோம்னா இஸ்லாமிய மக்கள் அண்ணன் தம்பி மாதிரி நம்மளை பார்த்துக்கிடுவாங்கன்னு கூட வருவாங்க. பல நோக்கத்துக்கு வரும்போது என்ன செய்யணும்னு கேட்டால் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை செய்வது தப்பு கிடையாது. இஸ்லாத்துக்கு வர்றவங்க என்ற காரணத்தினால கூட குறை கொடுக்கறது தப்பு கிடையாது. அதைத்தான் குறை சொல்கிறாங்க. எப்படி மின்ஹும் எல்மிசுக ஃபி சதகாத்தி, ஜக்காத்து விநியோகம் பண்ணுற விஷயத்தில் உண்மை குறை சொல்பவர்களும் இருக்கிறார்கள். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபைன் ஓத்து மின்ஹா ரது, அவர் கொடுக்கப்பட்டால் அப்படி திருப்தி அடைந்து கொள்கிறார்கள். கொடுத்துட்டு மட்டும் வை, ஆஹா சூப்பர் அப்படின்றாங்க. இப்போ இல்லம் யோத்தோ மின்ஹா, அதில் அவர் கொடுக்கப்படவில்லை என்று சொன்னால் இதாகும் எஸ்கத்தோன், உடனே உன்னை வெறுக்கிறார்கள். நீ ஜக்காத்தை நிறைய கொடுத்தேன்னு சொன்னால் உன்னை விரும்புகிறாங்க, ஜக்காத்தை கம்மியாக கொடுத்த முஸ்லீம் தான், முஸ்லீமாக இருக்கிற ஆளுக்கு தான் கொஞ்சம் புது இஸ்லாம் ஆழமாக பதியாத காரணத்தினால கொடுக்குறத வச்சு தீர்மானிக்கிறாங்க. நமக்கு நிறைய தந்துட்டா நல்ல ரசூலுல்லாஹ் கரெக்டாக கவனிச்சுட்டாங்க, கம்மியாக கொடுத்துட்டா என்ன நமக்கு ஏன் தரலை அப்படின்னு சொல்கிறாங்க. இதை சொல்லிவிட்டு அல்லாஹ் கேட்குறான், உளவு அன்னகும் ரது, அவர்கள் பொருந்தி கொண்டு இருந்தால், அவர்கள் பொருந்தி கொண்டு இருப்பார்களே ஆனால் மா ஆத்தாகமுல்லாஹு ரசூலு, அல்லாவும் ரசூலும் அவர்களுக்கு எதை கொடுத்தா, இதான் அந்த வாசகம், அல்லாவும் ரசூலும் அவர்களுக்கு எதை கொடுத்தார்களோ அதில் திருப்தி அடைந்தார்களே ஆனால், காலு அவர்கள் சொல்லி இருப்பார்களே ஆனால், ஹஸ்புன் அல்லாஹு, அல்லாஹ் நமக்கு போதும், சயூத்தீன் அல்லாஹு மின் ஃபத்லிஹி வ ரசூலுஹு, அல்லாஹும் அல்லாஹும் தன்னுடைய அருளிலிருந்து நமக்கு வழங்குவான், அவனுடைய ரசூலும் வழங்குவார்கள்.
அல்லாஹ் தன்னுடைய அருளை வழங்குவான், ரசூலும் அவனுடைய அருளை வழங்குவார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் சொல்லி இருந்தார்களே, ஆனால் அது சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு அந்த வசனம் வருகிறது. இந்த 2 வாசகத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. எப்படி? அவர்கள் அல்லாவும் ரசூலும் கொடுத்ததை திருப்தி அடைந்தார்களே ஆனால். இப்போ கொடுக்குறது யார்? அல்லாஹ் மட்டும் கிடையாது, ரசூலும் கொடுக்குறவர்ங்கிற யார் வர்றா? ரசூலும் கொடுக்கக்கூடியவராக வருகிறார். இதை எடுத்துக்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் என்ன செய்யறான்னு கேட்டால், சயூத்தின் அல்லாஹு மின் ஃபதுலிஹி வ ரசூலு, அல்லாஹ் தன்னுடைய அருளை நமக்கு தருவான், ரசூலும் அந்த அருளை தருவார்கள். அல்லாஹ்வுடைய அருளை யார் தருவா? அல்லாஹ்வும் தருவான், ரசூலும் தருவார்கள் என்று சொல்லியிருப்பார்களே ஆனால் அது சிறந்ததாக இருக்கும். குறை சொல்கிறத விட்டுட்டு அல்லாஹ் ரசூல் சொன்னால் கரெக்டாக தான் இருக்கும்னு நினைத்தார்களே ஆனால் அது நல்லா இருக்கும்ன்றதுக்கு இது சாதாரண ஒரு அர்த்தம் இது. ஏன்னா இது வேறு விபரீதமான அர்த்தம்லாம் ஒன்றும் கிடையாது. இதை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்க என்று கேட்டால், அந்த கபர் வணங்கி கூட்டம் இல்லாமல் இது அப்படியே பாருங்கள், அல்லாஹ்வுடைய அருளை ரசூல்லாவும் தருவார்கள் என்றால் என்ன அர்த்தம்? ரசூலுக்கும் அல்லாவுக்கும் ஒரே இந்த கொடுக்குற விஷயத்தில் சம அதிகாரம் இருக்கிறது. அல்லாவும் ரசூலும் தருவார்கள் வந்தால் என்ன அர்த்தம்? அதான் அர்த்தம், அல்லாவும் தர்ற மாதிரி ரசூலும் தருவார்கள். உங்களுக்கு கஷ்டமாக இருக்கா? ரசூலாட்ட கேளுங்க, அல்லாட்ட கேட்குறது ஒன்று தாங்கிறாங்க. அப்படி இந்த கபர் வணங்கி கூட்டம் இந்த வசனத்தை பெரிய ஆதாரமாக எடுத்து காட்டுகிறார்கள். ஆனால் இங்கே என்ன விஷயம்னு கேட்டால், கஜானாவில் ஜக்காத்தை வந்ததை ரசூல்லா கொடுக்குறாங்க. உங்களுக்கும் சொல்லலாம், எனக்கும் சொல்லலாம். இந்த வார்த்தையை நான் விநியோகம் பண்ணால் எனக்கும் சொல்லலாம், நீங்கள் விநியோகம் பண்ணால் உங்களுக்கும் சொல்லலாம். வணங்குதா? அது மாதிரி ஒரு வார்த்தையை வச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது ஜக்காத்தை விநியோகிக்கிற சம்பந்தப்பட்ட வசனமாகவும் நல்லா தெரியுது. ஜக்காத்தை விநியோகிக்கும் பொழுது அல்லாஹ் ரசூல் தருவதைன்னு மட்டும் சொன்னால் கூட போதும், அதனால அதில் சேர்ந்துக்கிறான், அல்லாஹ் சேர்ந்துக்கிறான். இதில் உண்மையில் தந்ததே ரசூல்லா தான். இந்த ஜக்காத்தை பங்கிட்டு கொடுத்தாங்களோ, யார் கொடுத்தா? ரசூல்லா தானே கொடுத்தாங்க. ரசூல் தந்ததை திருப்தி பண்ணிட்டாருன்னு சொன்னால் கூட போதும். அல்லாஹ் என்ன செய்கிறான்றா, நீனா கொடுக்கலனா நானும் அதில் பங்காளி, நல்லா வந்துடுறான். அல்லாவும் ரசூலும் கொடுத்ததை திருப்தி அடைவார்களே ஆனால் அது நல்லதாக இருந்திருக்கும்னு சொன்னதை வைத்துக்கொண்டு அப்படி செய்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி புரியலாமான்னு கேட்டால், இதே மாதிரி இன்னொரு கருத்து வசனமும் இருக்கிறது. இந்த 2 வசனத்தை அந்த வழிகாட்டு பயன்படுத்துவாங்க. 9:74 வசனம். அதில் எப்படி வரும்னு கேட்டால், அதாவது ஹம்மு பிமாலம் ஏனாலும் உமா நகமும் இல்லா நகடாஹமுல்லாஹு ரசூலுஹு மின் ஃபதுலிஹி, இவர்களை அல்லாவும் ரசூலும் செல்வந்தர்களாக ஆக்கியதற்காகவே தவிர இவர்கள் பகைமை பாராட்டவில்லை. இவர்களை பணக்காரன் ஆக்குறது யாரு? அல்லாவும் ரசூலும்னு வருது. இல்லா அகுனாஹுமுல்லாஹு ரசூலுஹு, அல்லாவும் ரசூலும் இவர்களை செல்வந்தன ஆக்கியதற்காகவே தவிர இவங்களுக்கு வெறுப்பு வரல. ஏன்டா அப்படி செய்கிறீங்கன்னா, உங்களை பணக்காரன் ஆக்கி விட்டுருக்காருல ரசூல்லா, அதனால தான் நீங்கள் திமிரா நடக்கிறீங்க அப்படின்னு நல்லா சொல்லும் பொழுது அங்கே என்ன வார்த்தையை போடுறான்னு கேட்டால், இல்லா நகனாஹுமுல்லாஹு ரசூலு, அல்லாவும் ரசூலும் இவர்களை செல்வந்தர்களை ஆக்கியிருக்கிறார்களே, அதுதான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறான். அப்போ இந்த வாசகத்தை எடுத்துக்கிறாங்க. செல்வந்தர் ஆக்குறது யார் வேலை? அல்லாவுடைய வேலை தானே? இல்லை, ரசூலுடைய வேலையும் அல்லாவுடைய வேலை தான், அது சரிதான். அதில் ரசூல் பங்காளி தான். இல்லை அகனாஹுமுல்லாஹு ரசூலு, அல்லாவும் ரசூலும் செல்வந்தராக இவர்கள் ஆக்கிவிட்டார்கள்னு வருது. உண்மை ரசூல் தான் கொடுத்து செல்வந்தர் ஆக்குறாங்க. நேரடியாக கொடுக்குறதுக்குள்ள சம்பவம் இது. மூத்தா பணவர் ஒன்று கேட்குறங்கிற ஒரு அர்த்தத்தில் உள்ளது கிடையாது. ஹயாத்தோடு இருக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் கூட ஒரு ஆளை செல்வந்தன் ஆக்கலாம், நான் கூட ஒரு ஆளை செல்வந்தன் ஆக்கலாம். அதுக்கு என்ன அர்த்தம்? இல்லை, இருக்கிற காசில் கொடுப்பேன்னு அர்த்தமே தவிர நீங்கள் செல்வந்தர் ஆக்குவேன்னு செத்த பிறகு என்கிட்ட கேட்கலான்னு அர்த்தமாகுமா? அப்போ அந்த அர்த்தம் வராது. உசுரோடு இருக்கும்போது ரசூல்லா தான் கொடுத்தாங்க, அவங்க தான் ஜனாதிபதி, அவங்கள்ட்ட தான் கஜானாவுடைய அந்த சாவி அவங்கள்ட்ட தான் இருக்குது. அவங்க ஒருத்தனை பணக்காரன் ஆக்குறதா தான் அவங்களுக்கு நிறைய கொடுத்தா பணக்காரனாக போயிடலாம். அப்போ ரசூல்லா பணக்காரன் ஆக்கணும்னு சொல்கிறது அவங்க அந்த இறைத்தன்மையை கொண்டு கொடுப்பார்கள்னு காட்டுதா, அல்ல இருக்கிறத கொடுப்பாருன்னு காட்டுதா? ரசூல்லாவுக்கு ஒரு கடவுள் தன்மை வந்துருச்சு, மந்திரத்தில் கொடுத்துருவாரு, ஒன்றும் இல்லாட்டாலும் கொடுப்பாரு, அதை சொல்லுதா? கஜானாவில் இருக்கிறத எடுத்து கொடுப்பாருன்னு சொல்லுதா? கஜானாவில் எடுத்து கொடுக்கறத நீங்களும் கொடுக்கலாம்ல. நீங்கள் ஒரு ஜனாதிபதியாக இருந்தால் நீங்கள் தான் எடுத்து பணக்காரன் ஆக்குவீங்க. நான் ஒரு ஜனாதிபதியாக இருந்தேன்னு வைங்க, கோடி கோடியாக நிதி இருந்துச்சுன்னு வைங்க, நான் ஒரு 10 பேருக்கு எடுத்து கொடுத்து பணக்காரன் ஆக்கிடுவேன்ல. பணக்காரன் ஆக்குதல்ங்கிறது இருக்கிறதை கொடுத்து பணக்காரன் ஆக்குதல் என்பது கடவுள் தன்மை கிடையாது. இருக்கிறத கொடுத்து பணக்காரன் ஆக்குறது யார் வேணாலும் ஆக்குவாங்க. வசதி படைத்த யார் வேண்டாலும் வேறு ஆட்களை பணக்காரன் ஆக்குவாங்க. இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹயாத்தோடு இருக்கிற நேரத்தில் அவங்க ஜனாதிபதிங்கிற முறையில் அவங்க சிலருக்கு அதிகமாக கொடுத்து அதன் மூலமாக அவர் செல்வந்தர் ஆவார் என்பதைத்தான் சொல்லுதே தவிர, இதில் யாருக்கெல்லாம் வறுமை இருக்குதோ அவங்களாம் ரசூல்லாட்ட மௌத்துக்கு பிறகு துவா செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி கருத்தில் இது வருமானா வரவே வராது. ஏன் வராதுங்கிறோம்னு கேட்டால், இது அப்படி நிப்பாட்டி வச்சுக்கிட்டு வேறு சில வசனங்கள் நம்ம தேடி பார்க்கணும். தேடி பார்த்தோம்னு சொன்னால் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், இன்னல்லதீன தாபுதூன மின் தூனில்லாஹி, அல்லாஹ் விட்டு நீங்கள் யாரை அழைக்கிறீர்களோ லா எம்லிக்கூன் லக்கும் ரிஸ்கன், அவங்க ரிஸ்க்குக்கு உரிமையாளர்கள் இல்லை, உங்களுக்கு ரிஸ்க்கு தருவதற்கு அவங்களுக்கு எந்த உரிமையும் இல்லை. ஃபபுத்தவோ இந்தல்லாஹி ரிஸ்க்கு அல்லாவிடத்திலே தேடுங்கள்ங்கிறான். இப்போ இறைவனாக நினைத்து ரிஸ்க்கு தேடுவது என்பது வேற, மனிதராக நினைத்து உதவி தேடுவது என்பது வேற.
நீங்கள் ஒரு பணக்காரர்கிட்ட போய் ஒரு சாப்பாடு ஒன்று கேட்குறீங்க, ரிஸ்க்கு தான் தேடுறீங்க, இது தப்பா? அவரை மனிதர் நினைச்சு ரிஸ்க்கு தேடுறீங்க. என்கிட்ட வந்து சாப்பாடு கேட்டிங்கன்னா மனிதர் என்று நினைத்து கேட்குறீங்க. உங்கள்கிட்ட வந்து நான் கேட்டேன்னு சொன்னால் மனிதராக நினைத்து உங்கள்கிட்ட நான் கேட்குறேன். ஆனால் அல்லாவாக நினைத்து கேட்குறதுங்கிறது வேறு. மனிதராக நினைத்து கேட்பது என்று சொன்னால் அவற்றை இருக்கு, அதை எடுத்து உங்களுக்கு தருவார். அது கேட்கலாமான்னா அது கடவுள் தன்மை கொடுக்கறது கிடையாது. அவர் மனுஷனை நினைத்து கொண்டு யார்ட்டோன்னு கேட்கலாம்ல. ஒரு டாக்டர்கிட்ட போய் உதவி தேடுறோம், அவர் நோயாளியாக இருக்குது, வைத்தியம் பண்ணுங்க கேட்கலாம்ல. அல்லாட்டையும் நோய் நிவாரணம் கேட்போம். அல்லாட்ட கேட்குற விஷயம் வேறு, ஒரு மருத்துவர்கிட்ட கேட்குற விஷயம் வேறு. அந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னா ரிசுக்கை தேடுறது என்பது என்கிட்ட தான் தேடணும். பொப்பத்தொகை இந்தல்லாஹி ரிசுக்கை எல்லா இடத்துல தேடுங்கள் என்று சொல்லி 29:17 சொல்கிறான். அதே மாதிரி இவங்க சொன்ன அர்த்தம் கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால் அவங்க வாழ்ந்த காலத்தில் 6:50 ஒரு டிக்ளேர் பண்ண சொல்கிறான் ரசூல்லாவை. என்ன டிக்ளேர் பண்ணுறான்னா, குல் நபி நீங்கள் சொல்லிடுங்க, இல்லை அக்குள்ளக்கும் இந்தி ஹசாயினுல்லா, அல்லாவுடைய கஜானாக்கள் எங்கிட்ட இருக்குன்னு நான் சொல்லலை. இந்தப்போ அல்லாவுடைய கஜானா நான் வச்சுக்கிட்டலாம் இல்லை, அதை கேட்டுறாதீங்க. என் கையில் எது இருக்குது அதுலேருந்து கேளுங்க, அதை தருவனே தவிர கஜானா அல்லாவுடைய கஜானா என்கிட்ட இல்லைன்னு சொல்லுங்கிறான்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரசூல்லாட்ட கேட்டுப்படாதீப்பா, நீ கஜானாவெல்லாம் கேட்டுப்படாதீங்க. அவர் ஆட்சியாளருங்கிற மட்டும் அவர்கிட்ட ஏதாவது இருந்தால் அதை போய் கேளுங்க. ஒரு பணக்காரன முறையில் ஏதாவது இருந்தால் அவர்கிட்ட போய் கேளுங்க. அல்லாவை நினைத்து நீ கேட்டக்கூடாதுங்கிறத அந்த வாசகத்தை சொல்கிறான். குல் நபியை நீங்கள் சொல்லுங்கள், லா குல்லக்கும், நான் உங்களுக்கு சொல்ல மாட்டேன், இந்திய ஹசாயினுல்லா, அல்லாவுடைய கஜானா என்னிடத்தில் இருக்குன்னு சொல்ல மாட்டேங்கிறத டிக்ளேர் பண்ணுங்கிற 6:50. அதே வாசகத்தை வந்து 11:31 இப்படி இருக்குது, என்னுடைய அல்லாவுடைய கஜானா என்கிட்ட இருக்குது, நான் சொல்ல மாட்டேன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ரசூல்லாவுக்கு சிறப்பாக ஒரு கட்டளை ஏறான் 20வது அத்தியாயத்தில் 132 அதில் என்ன வருதுன்னா, வமுர் அஹ்லக பிஸ்ஸலாத், நபியே நீ உங்களுடைய குடும்பத்தாருக்கு தொழுமாறு கட்டளையிடு, உங்களுடைய குடும்பத்தாரையும் தொழுக சொல்லி ஏவு, ரசூல்லாவுக்கு கட்டளை. ஒஸ்தபிர் அலைஹா, அதில் நீனும் வந்து சைப்புத்தன்மையோடு இரி. தொழுவரும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, ஆனால் சைப்புத்தன்மையோடு இரி. லா நஸ்அலுக்கு ரிசுக்கன், உன்னிடத்தில் ரிசுக்கை நாம் கேட்கல, நான் உனக்கு ரிசுக்கு நான் தான் தர்றேன். ரசூல்லாவுக்கு எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், நீ வந்து தொழுவ சொல்லி கட்டளை ரிசுக்கு வந்து நான் தான் உனக்கு தர்றேன், உன்ட்ட ரிசுக்கு நான் கேட்கலைங்கிறான். இப்போ லா நஸ்அலுக்கு ரிசுக்கன், உன்னிடத்தில் ரிசுக்கை நான் கேட்கவில்லை, நஹ்னு நர்சுக்குக, நாம தான் உனக்கு ரிசுக்கு தர்றோம் என்று ரசூல்லாவுக்கு எல்லாம் சொல்கிறான்னு கேட்டால், அப்போ ரிசுக்குடைய அதிகாரம் ரசூல்லாவுக்கு ஆயிருக்கு. இருந்தால் நான் தான் உனக்கு தர்றேன்னு சொல்லிட்டு நான் ரிசுக்கு கேட்கலப்பா, உனக்கு நான் தான் தர்றேன்னு எதுக்கு சொல்லணும்? அப்படி யாரும் ரசூல்லா நினச்சிடக்கூடாங்கிறக்கா வேண்டி. ரசூல்லா வந்து அவங்க நினச்சா யாரையும் பணக்காரனாக்குவாங்க. ஹயாத்தோடு இருக்கும்போது கூட இருக்கிறதை வைத்து கொடுப்பார்களே தவிர, இருக்கிறதை வைத்து சில ஆட்களுக்கு கூட குறை கொடுக்க முடியுமே தவிர, இல்லாத எல்லாத்தையும் கொடுத்துட முடியுமா? அது முடிஞ்ச பிறகு வந்து கேட்டால் என்ன செய்ய, எத்தனை பேர் கேட்டாங்கல்ல, இல்லை முடிஞ்சு போச்சுப்பா அடுத்த தடவை வர சொல்லியிருக்காங்கல்ல, பல தடவை வந்து கேட்குறாங்க, இல்லை இப்போ எதுவுமே இல்லை, எதுக்கு கடன் வாங்கினாங்க ஒட்டகத்தையெல்லாம் பல ஆட்கள்கிட்ட, இல்லாத போது தானே வாங்குறாங்க. ஜக்காத்து வந்து கேட்பாரு, இருக்காது, இந்த ஒட்டகம் தான் கொடுப்பா, வந்தவொன்னு தர்றேன்பாங்க. அப்போ இல்லாத நேரத்தில் வாங்கி கூட கொடுத்துருக்குறாங்க. அப்போ இருக்கிற அளவுக்கு கொடுத்தல் என்பது ரசூல்லாவுக்கு சிறப்பாக. இது எல்லோரும் செய்யலாமா? இதை நானும் செய்யலாம், நீங்களும் செய்யலாமாங்க? உங்கள்கிட்ட பல லட்சங்கள் இருக்குன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டே இருக்கலாம் தானே. அப்போ இருப்பதை வந்து கொடுக்கறது வந்து அது இறைத்தன்மையுடைய இதில் வராது. ஆனால் இவங்க இரவுத்தன்மை கொடுக்குற மாதிரி அர்த்தம் செய்கிறாங்க. அல்லாஹ்வும் ரசூலும் செல்வந்தராக்கினார்கள்னு என்ன அர்த்தம்? தாராளமாக கொடுத்தார்கள், கஜானாவிலிருந்து கொடுத்தார்கள்னு அவங்க கஜானாவில் கொடுத்தாங்கன்னு விளங்கணும். அவங்க வந்து அந்த மூத்தா பணம்னு கொடுப்பார்கள், யாருடைய தேவையை கட்டணும் ஆகுன்னு சொல்லி உண்டாகி கொடுப்பார்கள். அதுக்கு அந்த மாதிரி கொடுக்குறது அல்லாஹ்வுக்கு தானே. இருப்பதை எடுத்து கொடுத்தல் வந்து எல்லாரும் கொடுக்கலாம் என்று ஒன்றுமே இருக்காது. நீங்கள் வந்து கேட்குறீங்க, இந்த வச்சுக்க, இது முடியுமா? இப்போ என்கிட்ட 10 காசு கூட இல்லை, நீங்கள் கேட்குறீங்க, நான் என்ன செய்வேன்? இந்த எடுத்துக்க 1 லட்ச ரூபா இப்படி கொடுத்தேன்னு சொன்னால் தான் இறைத்தன்மை. அந்த மாதிரி ரசூலாக பார்க்குறாங்க. இப்போ இருக்கிறத கொடுக்குறது வந்து ரசூல்லாவுக்கு உள்ள சிறப்பில். இப்போ நாங்களும் கொடுப்பேனே, நீங்கள் கொடுப்பீங்களே, யார் வேணாலும் கொடுப்போமே, இருக்கிற கொடுத்தானே செய்வோம். அப்போ இருப்பதை கொடுத்தார்கள்னு சொல்லக்கூடிய வசனத்தை வைத்துக்கொண்டு இல்லாதையும் கொடுப்பார்கள்ங்கிற மாதிரி, இறைமனை போல் கொடுப்பார்கள்ங்கிற மாதிரி அர்த்தம் செய்கிறது எவ்வளோ ஒரு விபரீதமான அர்த்தம். இதெல்லாம் அந்த வசனத்தை தாறுமாற விளங்குறதுனால வருது. அல்லாவுடைய வசனத்தை வந்து நேரடியாக அந்த அர்த்தம் பார்த்தா அப்படி தான் இருக்குது. அல்லாவும் ரசூலும் செல்வந்தன் ஆக்கினார்கள்னா, செல்வந்தன் ஆக்குறது அல்லாவுடைய வேலை மாதிரி ரசூல்லாவுடைய வேலைன்னு நினைக்கிறீங்க. அந்த அர்த்தம் கிடையாது. அன்றைக்கு இருந்த தேவைக்கு தகுந்த மாதிரி காசு பணத்தை கொடுத்து கொஞ்சம் பேரை பணக்காரன் ஆக்குனாங்க. பணக்காரன் ஆக்குறது என்பது மனுஷனுக்கு உள்ள தன்மை தானே. மனுஷன் பணக்காரன் ஆக்குடைய அர்த்தம் வேறு. மனுஷன் பணக்காரன் ஆக்குறதுக்கு என்ன அர்த்தம்? அவன்கிட்ட இருந்தால் இருப்பதை கொடுத்து பணக்காரன் ஆக்குவான். அல்ல பணக்காரன் ஆக்குற அவன்கிட்ட எல்லாமே இருக்குது, ஆகுமா அது ஆயிரும். வழங்குதா? அந்த மாதிரி வழங்காமல் என்ன செய்கிறாங்கன்னா இதை ஒரு வழிகேட்டுக்கு பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி வந்து அல்லாஹ் ஒரு கேட்குறான் 24 வசனத்தில் கேட்குறான், கொள்மை எரிசுக்கும் என சமாவாத்தி உள்ளர், வானங்கள் பூமியிலிருந்து உங்களுக்கு ரிசுக்கு அளிப்பவன் யார் என்று கேளுங்கள். கேட்டுட்டு ரசூல்லா சொன்னால் நீனே பதிலையும் சொல்லிவிடு, குலில்லா, அல்லாஹ் தான் உங்களுக்கு ரிசுக்கு அளிக்கிறான். ஒரு கேள்வி கேட்க சொன்னான், உனக்கு யாரா ரிசுக்கு தரேன்னு கேட்கணுமா?
கேட்டுட்டு அவங்க பதில் சொல்ல மாட்டாங்க, நீனே பதிலையும் சொல்லிடு, குல் அல்லாஹ் தான் சொல்லுவீராக. அப்போ ரிசுக்கு தர யாருன்னு கேள்விக்கு அல்லாஹ் என்ன செய்கிறான்னா ரசூல் அல்லான்னு சொல்கிறான். இதுதான் இஸ்லாம் போதிக்கக்கூடிய ஒரு அடிப்படையாக இருக்குது. ரசூல்லாவை என்னஞ்சாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்களா இல்லையா ஆரம்பத்தில்? தகப்பனார் இல்லாமல் இந்த பாட்டனார் வளர்ப்பில் இருக்கும் பொழுது பெரிய சிரமத்தில் இருந்தாங்க, வறிய நிலையில் இருந்தாங்க. அதெல்லாம் சொல்லி காட்டுறான். வஜத்துக்கு ஆயிலன், பெரும் ஏழையாக இருந்தாய் ஃபாகனா, உடனே அவளை பணக்காரனாக்குனா. ஆரம்பத்தில் படுமையாலே இருந்தாங்க, ஆடு மேய்ச்சிக்கிட்டு. இன்னொருத்தங்களுடைய தயவுல அபு தாலிப் தான் ரொம்ப ஏழ்மையான ஆள், பெரிய வாப்பாட்ட வளர்ந்தாங்கல்ல, அவர்லாம் ரொம்ப ஏழ்மையில் இருந்தார். அவரோட அந்த ஏழ்மையாக ரசூலுல்லாஹ் வளர்த்தார். அதெல்லாம் சொல்லி காட்டுறான். பிறகு வியாபாரத்துக்கு போனாங்க, இப்படி பணம் வந்துச்சு, பணக்காரன் ஆகிட்டாங்கன்னு வைங்கள மக்காவில் இருக்கும்போது அதை சொல்லும்போது ரசூலுல்லாஹ்வுக்கு அவங்களுக்கு ஏழ்மையாக தானே இருந்திருக்கிறாங்க, அல்லாத நம்ம செல்வந்தன் ஆக்கியிருக்கா சொல்கிறான். வஜதுக்கு ஆயிலன் ஃபாகனா, உன்னை வந்து ஒரு வறிய நிலையில் உன்னை இருக்க கண்டு உன்னை செல்வந்தனாக ஆக்கினான் என்று 93வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் இருக்குது. அதை விட முக்கியமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் மனைவிமார்கள்லாம் கொடுக்குற செலவினம் போதுலன்னு ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்க. காசு பத்தில் நிறைய கொடுங்கங்கிறாங்க. அப்போ எல்லாம் நினைச்சிட்டான், மனைவிமார்கிட்ட சொல்லிடுறான், நபியே உன்ட்ட அந்த மாதிரி கேட்குறாங்க, எனக்கு இதான் ஏலம், விரும்புனா இருளட்டு போய்கிட்டே நான் விவாகரத்து பண்ணிடுறேன், போய் தனியாக இருந்துக்கன்னு சொல்கிறான்ல. எப்படி சொல்கிறான், இன்குத்துன துரிதன் ஹயாத்த துன்யாவு ஜீனத்தகா, இந்த துன்யாவுடைய அழகையும் கவர்ச்சி நீங்கள் விரும்பினால் இப்போ தாளையினை வாங்க, நான் உங்களுக்கு நல்ல முறையில் விவாகரத்து செஞ்சிடுறேன், மறுமை வேண்டாம் என்னோட இருங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ ரிசுக்கு சக்தி இருந்தால் அழகாக செஞ்சுருப்பாங்களே, எவ்வளோ வேணும் 10,000 ரூபா இந்த வாங்கிக்கன்னு போயிடுவாங்களே, 1 லட்சம் வேணும் வந்து வாங்கிக்கன்றுவாங்களே, அந்த சக்தி இருந்தால் இல்லை எனக்கு இல்லை தர முடியாதுன்னு சொல்வீராக நல்லா சொல்கிறான். 33வது சூறாவில் 29வது வசனத்தில் இது மாதிரி அவங்கள்ட்ட எல்லையற்ற வறுமை நிறைய வசனங்கள், நிறைய ஹதீஸ் நீங்கள் பார்க்குறீங்க. வீட்டில் வந்து தண்ணி தான் குடிச்சிட்டு இருந்தாங்க, 2 நாளைக்கு அடுப்பு முட்டலையெல்லாம் இருக்குது. அவங்களே ரிசுக்கு தனக்குரிய ரிசுக்கத்தை சேரி குரலன்னு இருக்கும் பொழுது அதுக்கு மாற்றமாக இந்த குர்ஆன் வசனத்தை தப்பாக விளங்குறார்கள் என்று விளங்கிக்கணும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த விஷயங்களே அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும். இதற்காக அந்த அப்டேட் வேணுமா? சரி, அப்டேட் என்னென்னு கேட்டால், இப்போ இந்த நடக்கிற இந்த யுத்தத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவான ஒரு விஷயத்தை விளங்கிக்கணும். என்ன விளங்கிக்கணும்னு கேட்டால், இந்த அமெரிக்காவுடைய இந்த தாக்குதலின் காரணமாக ஈரானுக்கும் பாதிப்பு ஏற்பட்டிருக்கான்னா அதெல்லாம் எடுத்து கேட்குறாங்க. அவங்க நிறைய சேதமெல்லாம் படுத்திருக்கிறாங்களே, மருத்துவமனை இப்போ காந்தி மருத்துவமனைன்னு வச்சுருக்குறாங்க. அவங்க இந்தியர்களை மதித்து அந்த காந்தி பேரில் ஒரு மருத்துவமனை அதில் போய் தாக்கியிருக்கிறாங்க. அதுமாதிரி விளையாட்டு திடலில் குண்டை போட்டிருக்காங்க. விளையாட்டு திடலாம் எவனா குறி வைப்பானா? விளையாட்டு திடலில் குண்டு போட்டு அதுக்கு பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடத்தில் உள்ள மாணவர்கள்லாம் செதறி எத்தனை பேர் இறந்தாங்கன்னு தெரியல, அதையெல்லாம் எடுத்து காட்டுறாங்க, பயங்கரமாக அடிச்சிட்டோம் தாக்கிட்டோம்னு சொல்லி. அதே மாதிரி என்ன செய்கிறாங்கன்னா, கப்பல்கள்லாம் கடலை நிப்பாட்டி வச்ச கப்பலையெல்லாம் தகர்த்துட்டோங்கிறாங்க. கப்பலை தகர்க்க பெரிய விஷயமே கிடையாது, இவங்களும் தவிர்க்கலாம் அவன் தவிர்க்கலாம். கப்பல் கடலில் நின்றுச்சின்னு சொன்னால் ஒரு யோகனை கொண்டாந்து போடுறது தானே. கப்பல் கடலில் நின்றா அவனுடைய சேட்டலைட் மூலமாக அதை பார்த்துருவாங்க. பார்த்ததுக்கு பிறகு என்ன செய்வாங்கன்னா, அங்கேருந்து குறி வச்சு அடித்தான்னு சொன்னால் ஒரு கப்பலை தாக்குதல் என்பது பெரிய மேற்றே கிடையாது. இதை வந்து பெருமையாக கப்பலை தகர்த்து விட்டோம்னு சொல்லி அங்கேருந்து அறிவிப்பு செய்கிறாங்க. கப்பலை தகர்த்தாங்கன்னு நெசந்தான். அவன் உன் கப்பலை தகர்த்துருக்கான், அதுக்கு என்ன சொல்கிற? உன்னுடைய எந்த கப்பலை கொண்டாந்து மிரட்டினே 2 கப்பலை இப்போ காணாமல், அப்புறம் லிங்கனையும் காணா, ஜெரால்டு கப்பலையும் காணாமல், எங்கடாதுன்னு கேட்டால் அந்த இடத்துல இல்லை, எந்த சேட்டிலேருந்து வரமாட்டேன், எடுத்துகிட்டு ஓடி போயிட்டாங்க. இவங்க கொடுத்த அடியில் பலமான சேதம் ஏற்பட்டு இனிமேல் இந்த கப்பல் இயங்க முடியாது அப்போ அப்படிங்கிற அளவுக்கு எடுத்து ஓடிட்டு அவனை தான் தாக்கியிருக்கிறான். இப்போ என்ன செய்கிறாங்க, என்ன பெருமை அமெரிக்கா வந்தது பெருமையை விட்டு கொடுக்காம இவங்க என்னென்ன செஞ்சாங்க என்ன செஞ்சாங்கன்னு பேச மாட்டேங்கிறாங்க. இவங்க சில தாக்குதல் பண்ணுவாங்க, சில கப்பல்களை மூழ்கடி தோம்பாங்க, அது யாருமே செய்யலாம். அவங்க கப்பலை நம்பிக்கிட்டு கிடையாது, அவங்க நீர்மூழ்கி வச்சுருக்கிறாங்க, சின்ன சின்ன படகுகள் வச்சுக்கிறாங்க. படகெல்லாம் இலக்கு வச்சு தாக்க முடியாது, தெரியாது. படகுங்கிறது சும்மா ஒரு குருவி மாதிரி தெரியும், பெரிய கப்பலை தான் இலக்கு வச்சு தாக்க முடியும். அதுலையெல்லாம் வந்துட்டு என்ன செய்வாங்கன்னா அதை போய் மோதி அடிச்சிடுவாங்க. சரி கப்பலில் தாக்கிட்டீர்ல, இப்போ ஹுர்முஸ்லேயே போக வேண்டியதானே, கூப்பிட்றான்லவன் ஹுர்முஸ் அந்த ஜலசந்தி இருக்குல்ல அது மூடிட்டான்ல, எவனும் வரக்கூடாது. சீனா ரஷ்யாவும் சேர்த்துட்டான். அன்றைக்கி சீனா ரஷ்யா கப்பலை தவிர எதுவும் என்ன செய்யக்கூடாது, இந்த வழியாக போகக்கூடாதுட்டான்ல. அவன்கிட்ட தான் கப்பல் இல்லையில, திறந்தானே கிடக்கு, போக வேண்டியதானே, போக மாட்டேங்கிறான். வாடாங்கிறான், அவன் கப்பலை கொண்டுட்டு வா அப்படிங்கிறான். அப்போ வந்து கப்பலுங்கிறத வச்சுக்கிட்டுலாம் ஒன்றும் செய்யும். கப்பலை யார் மூழ்கடிக்கலாம், இது ஓப்பனாக கிடக்கக்கூடியது. நகரத்தில் உள்ளதை விட கப்பலில் உள்ளது பாதுகாப்பு கம்மி. மேலேருந்து பார்த்தா தெரிய போட்டு விட்டுற வேண்டியதான், ஒன்றுமே செய்ய முடியாது. தரையாக இருந்தால் கூட என்ன செய்யணும்னா அதுக்கு சுரங்கத்தில் கொண்டு வச்சுக்கலாம், பல மாதிரி இருக்கும். கப்பலில் மிதக்க தான் செய்யணும். மிதக்கிற இடத்துல வச்சு தாக்குற பெரிய விஷயமா? சில கப்பல்களை தாக்கியிருக்கிறாங்க, அது பெரிய அதிசயம் கிடையாது. இவங்க அதை விட தாக்கியிருக்கிறாங்க, அதை விட ஆயில் கப்பல்கள் நிறைய இதில் மூழ்கடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இவன் அது கப்பலை தாக்கணும் வச்சு இனிமேல் எந்திரிக்க முடியாமல் கடற்படையை ஒழிச்சிட்டோங்கிற. அவங்க கடற்படை என்பது நீர்மூழ்கி படகு உள்ள பூந்துக்கிட்டே போய் அடிச்சிருவாங்க. ஒரு கப்பல் வந்துச்சுன்னு சொன்னால் எங்கே இருக்குன்னு தெரியாது, தண்ணிக்குள்ளே பூந்து போய் அந்த கப்பலில் போய் மோதுவாங்க. மோதினோடனே சுக்குநூறாக சிதறி போயிடும். அதை முன்னால் அழிக்கவே முடியாது. அது ஒரு விஷயத்தை பார்க்கணும். அதே மாதிரி வந்து ஈரானில் வந்து ஏராளமான இடங்களில் சகட்டு மணி குண்டை போடுறாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு சேதம் இல்லைலாம் சொல்ல இயலாது.
எந்த இலக்கும் கிடையாது. இதெல்லாம் தெரியும் குறி வைக்கிறான்னா விளையாட்டுகளில் போட்டால் வழங்கிக்கிறங்களேன். விளையாட்டுகளில் வைக்கிறான், ஆஸ்பத்திரியில் கொண்டு வைக்கிறான்னா இவன் யாராக இருப்பான்? அதிகமான சேதத்தை ஏற்படுத்தி உள்ளூர் மக்கள்கிட்ட ஒரு கொந்தளிப்பு ஏற்படுத்தி அதனால நமக்கு அந்த ஆட்சிக்கு எதிராக மக்கள் கலந்து எழுவாங்கங்கிறதுக்காக வேண்டி செய்கிறானே தவிர இவன் செய்கிறான்னா இலக்கை தாக்கணுமா இல்லையா? இலக்கை வந்து அங்கே தாக்க முடியலை. ஈரானுடைய ஏவுகணை தளங்களையெல்லாம் அழிச்சிட்டோங்கிறான். எந்தளவுக்கு சொல்கிறான்? முந்தின நாள் நேற்று சொல்லியிருக்கிறான் ஏவுகணை தாக்குதலாம் குறைஞ்சி போச்சு, அவங்களுடைய ஏவுகணை தளங்களெல்லாம் கம்ப்ளீட் அழிச்சிட்டதுனால அவங்க என்ன செய்கிறாங்க, இப்போ இஸ்ரேலை நோக்கி நடத்துகிற ஒரு தாக்குதல் கம்மியாகிவிட்டது அப்படின்னு நேற்று சொன்னாங்க. இன்னைக்கு கொடுத்துருக்கான் அடி வந்து அத்தனை மடங்கு சேர்த்து கொடுத்துருக்கான். 10 நாள் இல்லாத அளவு கொடுத்துருக்குறான். அவங்களை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்கிற அதிகமாக இன்றைக்கி தான் ஜாஸ்தியாக கொடுத்துருக்குறாங்க. இன்றைக்கி தான் அந்த குர்ரம் ஷாஹிதுன்னு ஒரு ஷஹருன்னு ஒரு ஏவுகணை வச்சுருக்காங்க. குர்ரம் ஷஹர்னா அது ஈரானில் உள்ள ஒரு புனிதமான ஊர். அது இப்போ நம்ம ஆளுக்கு நாகூர் புனிதம்னு நினைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி குர்ரம் ஷஹர்ன்னு சொல்லி அவங்க ஷியாக்களுக்கு ஒரு புனிதமான ஊர். அந்த ஊர் பேரில் அந்த ஏவுகணையை உண்டாக்கி வச்சுக்கிறாங்க, அந்த புனித நகரம்னு மதிக்கிற காரணத்தினால. அது என்ன செய்யும்னு கேட்டால் அது வந்து 12,000 கிலோமீட்டர் வேகத்தில் போய் தாக்கும். அது அடித்தான்னு சொன்னால் 12 நிமிஷத்துல இங்கே வந்துடும். ஈரான்லாம் தட்டி விட்டான்னு சொன்னால் இஸ்ரேலுக்கு வருவதற்கு அவ்வளோ சீக்கிரம் முடியாந்துடும். அவ்வளோ வேகமாக வரக்கூடியது, அது வந்து துல்லியமாக இலக்கு வச்சு தாக்கக்கூடிய அந்த மாதிரி ஏவுகணையெல்லாம் இன்றைக்கி தான் வெளியே எடுத்துருக்கான். அவங்க எல்லாத்தையும் அழிச்சிட்டோங்கிறாங்க. அழிச்சன்னு சொன்ன பிறகு இன்றைக்கி என்னஞ்சிருக்கான்னு கேட்டால் அந்த ஷாஹி ஃபத்தாகுங்கிற ஏவுகணை, ஃபத்தாகுன்னா அல்லாவுடைய பேர், அல்லாவுடைய ஃபத்தாகுன்ற பேர் இருக்குல்ல, பத்தாம் வாங்கியவங்க அது பேர் ஃபத்தாகுன்ற பேரில் ஒரு ஏவுகணை வச்சுருக்கிறாங்க. இந்த ரெண்டும் இது வரைக்கும் அவங்க வந்து வெளியே விடலை. பழைய தான் அடிச்சுக்க இன்றைக்கி அழிச்சிட்டோன்னு சொன்னதுக்கு பிறகு அதெல்லாம் அடிச்சு தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த ஏவுகணைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க அழிச்சாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன் முடியாதுங்கிறோம்னு கேட்டால் ஈரானுடைய ஏவுகணைகள் இல்லாமல் ஒரு 100 மீட்டர்லேருந்து 200 மீட்டருடைய ஆழத்தில் சுரங்க நகரத்தெல்லாம் வச்சுருக்கிறாங்க. ஈரானுடைய ஏவுகணை எல்லாம் இதில் கூட இதுக்கு கீழே கூட இருக்கும், தெரியாது. இதில் குண்டை போட்டால் இதில் தான் எதுவும் சேதம் வருமே தவிர 100 மீட்டர் 200 மீட்டருக்குள்ளே போய் அழிக்கிற அளவுக்குலாம் அந்த மாம்சலம் என்கிட்ட கிடையாது. அப்போ 200 மீட்டருக்கு கீழே என்ன செய்கிறாங்கன்னா சுரங்க நகரம் மாதிரி அமைத்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணி அது உள்ளே தான் எல்லா ஏவுகணைகளும் இருக்கும். அதன் வழி அப்படி வெளியே ஒரு லாரி மாதிரி பெரிய ட்ரக்கு மாதிரி ஒரு வண்டியில் ஏற்றிக்கிட்டு வருவாங்க, வாசல் வச்சு அடிச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. எங்கே இருக்குன்னே தெரியாது, எங்கேருந்து வந்துச்சுன்னே தெரியாது. அதனால இவர்கள் என்னத்தை அழிக்கிறத சொன்னாலும் ஏவுகணையை அழிச்சிட்டேன்னு சொன்னால் இன்னைக்கு வரைக்கும் எப்படி துபாயில் அடிக்கிறான், இன்னைக்கு துபாயில் அடித்தானா இல்லையா, இன்னைக்கு மைக்ரோசாஃப்ட் அடிச்சிருக்கிறான், இன்றைக்கி அமேசான் தான் உளவுத்துறைலாம் இப்போ அவங்களுக்கு ஒன்றும் இல்லாமல் போனோன்னே அமேசானுடைய சென்டர் வந்து துபாயில் இருக்குது. அதை இன்றைக்கி சப்ஜெக்டாக கம்ப்ளீட்டாக க்ளோஸ் பண்ணிட்டான். அதை ஏவுகணையெல்லாம் அழிச்சிட்டு எப்படி அடித்தான்? ஏவுகணை அழிச்சிட்டு இல்லைப்பா, ஏவுகணை தளத்தை தாக்கி விட்டோன்னு படுத்தெடுத்து போடுறாங்க. இல்லை நீ தாக்குன ரசமாக இருந்துச்சுன்னா எதை வச்சு அடித்தான்? ஏவுகணை தான் இல்லைங்கிறிய. அப்போ இன்றைக்கி என்ன செய்கிறான்னு கேட்டால் துபாயில் 2 மைக்ரோசாஃப்ட்டுக்கு அடிச்சிருக்கிறான், அமேசானுக்கு அடிச்சிருக்கிறான். அதே மாதிரி வந்து அவங்களுடைய இந்த ரேடார் சிஸ்டம் இருக்குல்ல, ரேடார் சிஸ்டம் இருந்தால் தான் இந்த கண்டுபிடிச்சி தாக்க முடியும். இவங்க தாக்கும் பொழுது தடுக்கிறதா இருந்தால் ரேடார் தான் கண்டுபிடிக்கும் இந்த வந்துக்கிட்டு இருக்குது, அந்த ஒரு ஏவுகணை அந்த பக்கம் வருதுன்னு சொன்ன உடனே அந்த தாடு சிஸ்டங்கள், அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் எல்லாமே வேலை செய்யும். அது வேலை செய்வதற்கு முன்னாடி என்ன செய்கிறாங்கன்னா இவங்க திட்டமிட்டு ரேடார் கூட கம்ப்ளீட்டாக காலி பண்ணுறாங்க. துபாயில் உள்ள ரேடார் காலி, கத்தாரில் உள்ள ரேடார் காலி, பஹ்ரைனில் உள்ள ரேடார் காலி, ரேடார் கூட அடிச்சு விட்டாங்க. அப்போ எந்த ஒரு தாக்குதல் வந்தாலும் இவர்கள் கண்டுபிடிக்க முடியாது. மத்திய கிழக்குள்ள அரபு நாடுகளுக்கு வந்ததை கண்டுபிடிக்கவே இயலாதுங்கிறது அவனால் தாக்கவும் முடியாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் அடிச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்ய, இன்றைக்கி இஸ்ரேலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போய் விழுகிற எந்த ஒரு குண்டையும் அவன் தடுக்கலை. அவனை என்ன அர்த்தம், எல்லாம் தாடு அவுட்டு. அதே மாதிரி அந்த இது ஒன்று சொல்லுவாங்க, என்ன பேர் அயன்டோம்ங்கிறது, அயன்டோம் ஒன்றும் வேலை செய்யலை. நீ அயன்டோம் வச்சுருக்கிறீல்ல, அது ஏன் எதிர்க்கு போக மாட்டேங்குது, அதை கம்ப்ளீட்டாக காலி பண்ணிட்டாங்க. இந்த டப்பா சாமான்கள்லாம் முதல் அனுப்பி விட்ட உடனே இவங்க அயன்டோமில் அதை அடித்து அதுக்கு காலி பண்ணிட்டானுவோம். இவங்க வேணும்னு என்ன செய்கிறது, சக்தி குறைந்த விலை குறைவான சில ஏவுகணைகளை அனுப்பி விட்றாங்க. எதுக்காக வேண்டின்னு கேட்டால் இது தாக்குமான்னு தெரியும், அவனுடைய சக்தி இதில் அழியட்டும், அந்த அயன்டோமில் உள்ள அந்த தாக்கக்கூடிய ஏவுகணைகளை கம்மியாக ஸ்டாக்கில் குறையட்டுங்கிறதுக்காக வேண்டி அந்த மாதிரி போட்டு எல்லா ஏவுகணையும் காலி பண்ணி பிடிச்சினா இப்போ வெறுங்கையாக உட்காந்துருக்காங்க. ஈரானுக்கு எதை அனுப்புனாலும் போய் விழுவும், எந்த இடத்துல வேணாலும் விழுவும். அந்த மாதிரி இன்றைக்கி அடித்து துவம்சம் பண்ணியிருக்கிறான் இன்றைக்கி. அதனால் இந்த தாக்குதலை நெசமாண்டா நெசம்தான். தெஹ்ரானுடைய ஏர்போர்ட்டை தாக்கியிருக்கிறாங்க, நெசம்தான் தாக்கியிருக்கிறாங்க. ஏர்போர்ட்டை தாக்குனா பெரிய விஷயமா? ஏர்போர்ட்டை இலக்கு வச்சு தாக்குறது பெரிய விஷயமாண்ணா? ஏர்போர்ட்டுங்கிறது மூடி வச்சுக்கிற ஒரு விஷயமா? அது அவ்வளோ செட்டப்புகள்லாம் இருக்கும். உலகத்தில் உள்ள யார் வேண்டாலும் எந்த நாட்டு ஏர்போர்ட்டையும் பார்க்கலாம். எந்த ஒரு அரசாங்கமாக இருந்தாலும் இந்திய ஏர்போர்ட்டை எந்த உலகத்தில் யார் வேணாலும் பார்ப்பான். அமெரிக்க ஏர்போர்ட்டை யார் வேணாலும் பார்க்கலாம். ஏன்னாட்டா அது பெருமாண்டமாக இருக்கும். அது லொக்கேஷனில் காட்டுறதுக்கு தேவையானது பப்ளிக்கில் வச்சுருப்பாங்க. அதை எங்கே பஸ் ஸ்டாண்ட் இருக்குன்னு கேட்டால் இப்போ கூட கூகுளில் எடுத்து உங்களுக்கு காட்டுமா இல்லையா, அந்த மாதிரி தான் அது. அதனால் உள்ளது ஏர்போர்ட்டை தாக்கி விட்டோம், தெஹ்ரான் ஏர்போர்ட்டை தாக்கிட்டோன்னு சொன்னால் நீ இஸ்பஹானில் தாக்கிட்டேன், அவன் தாக்குனானா இல்லை ஏர்போர்ட்டப்போ?
இன்றைக்கி ஏர்போர்ட்டில் தாக்கியிருக்கிறான். சவுதியில் உள்ள துபாயில் உள்ள இவங்களுடைய ஏர்போர்ட், அதாவது துபாய் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் இராணுவத்துக்கு சொந்தமான ஏர்போர்ட் அமெரிக்காவுக்கு உள்ளது இருக்குது, அதில் இன்றைக்கி தாக்கியிருக்கிறாங்க. அப்போ ஏர்போர்ட்டு தாக்குறது அவங்களும் தான் செய்கிறாங்க. அதனால் இதெல்லாம் வந்து ஒரு பெருமையை உண்டாக்குறாங்களே தவிர அதில் வந்து பயப்படுற விஷயம் கிடையாது. சேதம் இருக்குது. சேதம் வந்து அந்த மக்களுக்கு, ஈரான் மக்களுக்கு நிறைய சேதம் இருக்கிறது. ஈரானுடைய சொத்துக்களுக்கு சேதமாகிறது, அதில் சந்தேகமே கிடையாது. அதை விட பன்மடங்கு அவங்க திருப்பி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதை தான் விளங்கணும். இன்றைக்கி வந்து இஸ்ரேலில் வந்து இன்றைக்கி அந்த நிபுணர்களுடைய கருத்து அவன் ஒத்துக்கிற மாட்டாங்க. 3 பேர் 4 பேருமாங்க. 15,000க்கு மேலே மக்கள் காலி, 1 லட்சத்துக்கு மேலே காயம்ங்கிறது தான் இன்றைக்கி வந்து போருக்கு நிபுணர்களுடைய கருத்துக்களாக வெளியிட்டிருக்கிறாங்க. 15,000 பேர். இவனுக்கு 15,000லாம் வரல, சும்மா 700-800 பேர்ன்றாங்க. இப்போ ஒரு 2,000 பேர்கிட்ட வந்திருக்கிறாங்க. அவ்வளோதான் ஈரானுக்கு சேதம். அதை விட பன்மடங்காக கொடுத்துருக்குறாங்க. அது இராணுவத்தை வரை அடிச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் இஸ்ரேலுடைய பொதுமக்கள் தாக்கப்பட்டிருக்கிறாங்க. அது போக என்னச்சுன்னா, அமெரிக்க சோல்ஜர்களை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு அடியிலையும் 200-300ன்னு அடிப்பட்டு போயிட்டே இருக்கிறாங்க. அதனால் நம்பர்லையும் வந்து அவங்க சரியாக தான் கொடுத்துட்ருக்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு சேதம், அந்த சேதத்தை அந்த அவங்க நிலையிலேருந்து பார்த்தா அவங்களுக்கு தாங்க முடியாது தானே. நம்மலேருந்து 10 பேர் போயிட்டால் நம்ம கஷ்டமாக தானே இருக்கேன். அந்த மாதிரியான ஒரு இழப்பு இருக்குன்னு வச்சுக்கணும். அதை விட வந்து இப்போ என்னன்னு கேட்டால், அந்த ஈரானில் உள்ள அந்த சுரங்கத்துக்கு கீழே இருக்குல்ல, அது அடிக்கிறதா இருந்தால் அந்த வீட்டு பாம்புன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு போட்டால் அழிக்கலாம். வீட்டு பாம்புன்னு சொன்னால் அதை பங்கர் பஸ்டர்பாங்க. பங்கர் பஸ்டர்னால் அது நேரம் எத்தனை 100 மீட்டர் வரைக்கும் போய் உள்ளே போய் என்ன செய்யும், துளைச்சிக்கிட்டு ஒரு கிணற தோண்டி விட்டுரும். அந்த மாதிரி ஒரு ஆயுதம் ஒன்று அவன்கிட்ட இருக்குது. ஆனால் அது எல்லாத்தையுமே காலி பண்ணிவிட்டான். புதுசாக அவன்கிட்ட கிடையாது. இப்போ அதை இருந்த நேரம் போட்டிருப்பான். ஏற்கனவே அந்த காசாவில் கொண்டை போட்டு ஒரு 4 இதை போட்டாங்க. மொத்தம் 20 அவன்கிட்ட இருந்தது. இது ஒரு பெரிய பெரிய பட்ஜெட் உள்ளது. ஒரு லட்சக்கணக்கான ஆயுதங்களுக்கு செலவழிக்க ஒரு பங்கர் பஸ்ட்டுக்கு செலவழிக்கணும். அவ்வளோ செலவு இருக்கிறதுனால மொத்தமே 20 வச்சுருந்தான். அதில் வந்து ஒரு 2 3 வந்து காசாவில் போட்டான். மீதி ஒரு 12 கொண்டு அந்த முதல் நடந்துச்சுல ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி, அதில் கொண்டு இதில் இஸ்பானுடைய அணு உலையின் மீது போட்டேன்ல, அதில் போட்டான். அதில் 12 போட்டாமல் இருக்குது. அதில் ஒன்று வந்து வெடிக்காமல் எடுத்து வச்சு இவங்க அதை மாடிஃபை பண்ணி இவங்க தயாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. முழுசாக எடுத்துட்டாங்க இவங்க. அப்போ இருக்கிற 2-3 தான் அவன்கிட்ட இருக்கிறது. அதை கொண்டு வந்து இன்னும் அழிக்க முடியாது. இனிமேல் தயாரிக்கிற மாதிரி டைம் எடுக்கும். ஆயுதமாக அவன்கிட்ட இல்லை. அதனால் இப்போ ட்ரம்ப் எதனால் இருக்கான்னா, பைத்தியமாக ஆகிட்டாங்கிறாங்க. அவனை மெண்டல் ஆகிட்டான். மெண்டல் ஆகிட்டாங்க. என்ன ஆதாரம் கேட்டால், வீடியோ ஒன்று பரவி நேற்று நான் பார்த்த அந்த வீடியோவை. அது ஏஐயாக இருக்குமோன்னு நான் என்ன செய்யலை, அதை நான் சொல்லலை உங்கள்கிட்ட. ஏஐயில் இதை செட் பண்ண மாதிரி இருக்கேன்னு சொல்லி கடைசி பார்த்தா நெசந்தான். அது ஏஐ கிடையாது. என்னென்னு கேட்டால், அவரை உட்கார வச்சு மந்திரிக்கிறாங்க எல்லாரும். இந்த பாதிரிகள்லாம் சுற்றி இருக்கிறாங்க. பாதிரிகள் ஆண்கள் பெண்கள்லாம் உட்காந்துக்கிட்டு அந்த இறங்கு வீராகம்பாங்கல்ல, இந்த மாதிரி ஜப கூட்டங்களில் செய்கிற மாதிரி என்ன செய்கிறாங்க, அவரை வச்சுக்கிட்டு இந்த இறங்கு வீராகன்னு மந்திரம் போடுறாங்க. இப்படி உட்காந்துட்டே இருக்கிறான். அப்போ என்னென்னு கேட்டால், ஆள் அப்செட் ஆகி போயிட்டான். ஏதாவது மந்திரிச்சு அதை குணப்படுத்துங்கன்னு கூப்பிட்ருக்காங்க பாதிரியார்களை. வெள்ளை மாலையை கூப்பிட்டு அவருக்கு எது அப்செட் ஆகி போச்சு, அது மண்டல போனதில் பேய்க்கு தானே மந்திரிப்பாங்க, அவர் பேய் பிடிச்ச மாதிரி பைத்தியமாகி போயிட்டாரு அப்படின்னு உட்காந்துக்கிட்டே இருக்கிறான். அதை வந்து நம்ம கேள்வி நினச்சிக்கிட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா மெயின் ஊடகங்கள்லாம் வருது, நியூஸாக வருது. மெயின் ஊடகத்தில் இந்த யூடியூப்பில் வர மாதிரிலாம் வராது. இப்போ சன் டிவி, விஜய் டிவி, இந்த மாதிரி டிவியில் நியூஸ் வரும்ல, அந்த மாதிரியான மெயின் அந்த நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் நான் நான் எடுத்துக்கிறவே இல்லை, இப்படி நடக்கவே செய்யாது, இப்படியுமா ஒருத்தன் ஆகிருப்பான்னு நான் நினச்சேன். நிஜமாக இருக்கிறாங்க. எது நம்ம கற்பனை நினச்சோமோ நிஜமாக அவனுக்கு என்னஞ்சிருக்கு, மெண்டல் ஆகிட்டான். இப்போ ஆள் பைத்தியம் பிடிச்ச மாதிரி இருக்கான். என்ன கேட்டால், அவனுக்கு தாங்க முடியலை. அந்த எந்த 2 கப்பலை வச்சு உலகத்தை மிரட்டிக்கிட்டு இருந்தானோ அந்த 2 கப்பல்லையும் ஒன்றுமில்ல வெட்டி அடிச்சுட்டாங்க. அந்த கப்பலை கொண்டு வர முடியலை. எங்கேருந்து கொண்டு போடுறது? இப்போ மத்திய கிழக்கு நாடுகள்லேருந்து போடணும். அவ்வளோன்னு தகர்த்து விட்டான். அமெரிக்காக்காரனும் இஸ்ரேலேருந்து இப்போ தாக்க முடியுது. அமெரிக்காவுடன் தாக்குறதா இருந்தால் அது பல 1000 கிலோமீட்டர் முடியாது. ஒரு விமானத்தை ஆகணும்னா அது வந்து சேர்றது 8 மணி நேரம் ஆகும். அதை விட இந்த இஸ்ரேலில் இருக்கிறது கிட்ட, இஸ்ரேலில் இருந்து தான் அமெரிக்காவும் போடுறான். அதுபோக இப்போ இஸ்ரேலில் உள்ள எல்லா தடுப்பு சாதனமும் கம்ப்ளீட்டாக காலி. அதுபோக இன்றைக்கி ஒரு தகவல் சொல்கிறாங்க. நான் இன்றைக்கி வந்து அது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல் இல்லை, ஏராளமான நியூஸ்களில் சொல்கிறாங்க. ஏன்னா அதனுடைய ரிசல்ட் வந்து மோசமான ரிசல்ட்டாக இருக்கும். என்னென்னு கேட்டால், அவனுடைய அணு ஆராய்ச்சி மையம் ஒன்று வச்சுருக்கான். யாருக்கும் தெரியாத ஒரு இடத்துல வச்சுருக்கிறான், ரகசியமாக வச்சுருக்கிறான். டெல்லிவிலேருந்து ஒரு 50 கிலோமீட்டருக்கு வெளியில் உள்ள ஒரு இடத்துல வச்சுருக்கிறான். அதில் இன்றைக்கி வந்து அது எங்கே யாருக்குமே தெரியாதான். அதை வந்து கரெக்டாக துல்லியமாக அடித்து தகர்த்துட்டாங்க. அப்படிங்கிற தகர்த்தது நெசம்னு சொல்கிறாங்க. ஆனால் தகர்த்தா அணுவுடைய விஷயங்களை தகர்த்தா அதுலேருந்து சில கதிர்கள்லாம் வெளிப்பட்டு பாதிப்பெல்லாம் வரும்ல, அந்த நியூஸ் வெளியே வரக்கானா. அது வந்தால் தான் நம்ம கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஆனால் தாக்கிட்டாங்கன்னு இப்போ பரவலாக என்ன செய்கிறாங்க, சரியான இடத்துல அடிச்சிருக்கிறாங்க, கதி கலங்கி போய் நிற்கிறாங்க. நெசமாக அந்த அணுவோட ஆயுதத்தில் போய் தாக்கி இருந்தார்கள்னு சொன்னால் அணுக்கதிர்கள் வெடிச்சிச்சின்னு சொன்னீங்களேன், இஸ்ரேல் முழுசும் கம்ப்ளீட்டாக என்ன ஆயிரும், பெரிய சேதத்தை ஏற்படுத்தி போயிடும். அப்படி பரவிக்கிட்டே போகும். ஒன்று ஒன்றா செங்கலி தொடராக பிடிச்சிக்கிட்டே போகும். அந்த மாதிரியான விஷயம் ஏற்படானா அந்த ரிசல்ட் வரல, தாக்கிட்டாங்கிறது தான் வருது தவிர அது ரிசல்ட் நாளைக்கு பார்த்தா தான் தெரியும். அதனால் எந்த வகையிலையும் இவங்க வந்து பின்வாங்குற நிலையில் இல்லை. இவங்கள்ட்ட இப்போ போதுமான அளவுக்கு இருக்குது. இவர் வந்து 4 வாரம் பார்ப்பேன்னு சொன்னார். 4 வாரத்துக்கு நாங்கள் தாக்குப்பிடி போண்டார் ட்ரம்ப்.
அடுத்த நிமிஷம் அவர் சொல்கிறாரு நாங்கள் 4 மாதம் தாக்கு பிடிப்போங்கிறார். யார் கை வேகம் வாங்கியிருக்கு, இவன் சொல்கிறான் ட்ரம்ப் சொல்கிறான் 4 வாரத்துக்கு தாக்கு பிடிப்பாரான். இப்போ சரக்கு அவங்கள்ட்ட இல்லை, எல்லாத்தையும் போட்டு நாசமாக்கிட்டாங்க, காசாவுக்கே கொடுத்து முடிச்சுட்டானுவோ. அந்த ஈரானை தாக்கு பிடிக்கிறவங்க இல்லை, 4 வாரத்துக்கு தான் எங்களுக்கு முடியும்னு சொல்கிறான். உடனே அவர் ஆராய்ச்சி சொல்கிறாரு 4 வாரத்துக்கு 4 மாதத்துக்கு எங்களுக்கு தாக்கு பிடிக்க முடியுங்கிறார். அந்த 120 நாளைக்கு நடந்தாலும் சரி நாங்கள் நிற்போம் அப்படின்னா அவ்வளோ சரக்கு இருக்குன்னு அர்த்தம். அதனால அடி பலமாக வாங்கிட்டு இருக்கிறான். மேற்கத்திய ஊடகங்கள் இதை சொல்லவே மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு ஈரான் அடித்த தாக்குதலை பேசவே மாட்டேங்கிறாங்க. ஏதோ சமூக ஊடகங்களில் இருக்க போய் 1-2 பேசுகிறாங்களே தவிர மெயின் ஊடகங்களில் என்ன செய்யறது எல்லாத்தையும் அந்த கையில் வச்சுருக்கிறான். அதனால நம்ம கவலைப்படுற விஷயம் கிடையாது. தகவலுக்கு அவ்வளோதான். அஸ்ஸலாமு அலைக்கும். அதாவது வளைகுடாவில் அடிக்க மாட்டேன்னு ஃபோன் பண்ணி எல்லா நாட்டுக்கும் சொல்லிடுறாங்க. ஆனால் வளைகுடாவுடைய அடிக்கிறதுங்கிறது எந்த அடிப்பில் அடிக்கிறாங்கன்னு கேட்டால் அமெரிக்கா சார்பு உள்ளதை போய் அடிக்கிறாங்க. அடிக்கும்போது பக்கத்தில் உள்ள சில சேதங்கள் ஏற்படும், குறி வைக்கிறது கிடையாது. அதாவது அந்த அரபு நாடுகளில் உள்ள எந்த நாட்டுடைய தளங்களையும் அவங்களுடைய நிறுவனங்கள், அவங்களுடைய குடியிருப்பு இடங்கள், பொதுமக்கள் இருக்கிற இடம், கம்பெனிகள் அதெல்லாம் செய்ய மாட்டாங்க. யாரை செய்வாங்கன்னு கேட்டால் அமெரிக்காவுக்கு சம்மந்தம் இருப்பா. எதுக்கு அமேசான் அடித்தாங்க, எதுக்கு மைக்ரோசாஃப்ட் அடித்தாங்க, சிஐஏ அலுவலகம்டா மொசாத் அலுவலகம்னா போய் அடிப்பாங்க. அது எந்த நாட்டில் இருந்தாலும் அடிப்பாங்க. அது அமெரிக்காவோட தொடர்பு இருந்தாலே தவிர அது இல்லாத ஆட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, அடிக்கவே மாட்டாங்க. சொன்னபடி நடந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பொதுமக்கள் அடிக்கவே இல்லை இது வரைக்கும்.